ஆங்கில மோகம் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. தமிழ் மேல் இருக்கக்கூடிய மோகம் பின்னுக்கு அரசாங்கமே ஆங்கில கல்வியை ஊக்குவிக்கக்கூடிய நிலை இன்றைக்கு ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், ஆங்கிலம் படித்தால்தான் வேலை என்கின்ற ஒரு நிலை இன்றைக்கு இருக்கிறது. அதை மாற்ற வேண்டும். அந்த மாற்றத்தை நாம் உருவாக்க வேண்டும். தமிழ் வழி கல்வியும் தமிழ் படித்தவர்களுக்கு வேலைவாய்ப்பு முன்னுரிமை என்கின்ற சட்டத்தை தமிழக அரசு ஏற்படுத்தினால் அனைவரும் தமிழை கற்பார்கள். தமிழை படி என்று சொன்னால் யார் படிப்பாங்க? எதனால படிப்பாங்க? தமிழ் படிச்சுட்டா என்ன பிரயோஜனம் இருக்கு? தமிழ்நாட்டில் தமிழ் வழி ஆராய்ச்சி கல்வி தமிழ் இருக்கா? அறிவியல் கல்வி தமிழ் இருக்கா? விஞ்ஞான கல்வி தமிழ் இருக்கா? இல்ல. ஆக தமிழை படிச்சு நம்ம என்ன பண்ணுறது சொல்ல தயங்குறாங்க. தமிழன் தமிழை படிக்காம இருக்கிற காரணம், தமிழை படித்தால் என்ன புண்ணியம், என்ன அதனால் என்ன நன்மை என்ற கேட்கக்கூடிய கேள்வி இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறது. தமிழ் வழி படித்தா தமிழ் வழி கல்வியும் தமிழ் படித்தவர்களுக்குத்தான் தமிழ்நாட்டு வேலை வாய்ப்பை முன்னுரிமை என்று சொல்லுங்கள். அனைவரும் தமிழை கற்பார்கள், தமிழை படிப்பார்கள் என்ற நிலையை இன்றைக்கு ஒரு மாற்றத்தை நாம் உருவாக்க வேண்டும். அந்த மாற்றம் நம்மிலிருந்து தொடங்கப்பட வேண்டும். தமிழை பெயர் வையுங்கள், தமிழை கையெழுத்து போடுங்கள், தலைப்பெழுத்த தமிழை எழுதுங்கள். அந்த உணர்வுகளை ஒவ்வொருவரும் தர வேண்டும். அந்த தமிழ் உணர்வும் தமிழ் சமுதாயத்துடைய தூக்கி தாங்கியிருக்க வேண்டும் என்ற உணர்வும் ஒவ்வொரு தனி மனிதருக்கும் உருவாக வேண்டும். இது போன்ற புத்தகங்கள் தான் அந்த உணர்வுகளை நமக்கு வழங்குகிறது. எனவே இந்த புத்தகத்தை எழுதிய கவிஞர் சத்யராஜ் அவர்களையும் கவிஞர் முனியசாமி அவர்களையும் மனதார வாழ்த்தி, அந்த கவிஞர் பேராவின் குறுமுனையில் பாராளும் அரசர்கள் கத்திமுனை வென்றிடாத அவன் ஆயுள்தான் கற்பனைகள் என்ற தத்துவத்தின் அடிப்படையில் சிறந்த கவிதைகளை வழங்கியிருக்கக்கூடிய இருவரையும் வாழ்த்தி வணங்கி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஐயா காசா கலையரசன் அவர்கள் ஒரு செய்தியை மறந்துவிட்டார். உலக சாதனைக்காக கவியரங்கத்தில் 72 மணி நேர கவியரங்கத்தின் ஒன்றை நடத்தினார். 77 மணி நேர கவியரங்கம், தொடர் கவியரங்கத்தை நடத்தினார். எங்களுக்கெல்லாம் வாய்ப்பு ஒரு 2 மணி நடு இரவை தாண்டிய விடிய காலை 2 மணிக்கு எங்களுக்கு வாய்ப்பு. நாங்களும் கவிஞர்கள் அனைவரும் இந்த தொடர் கவிதையரங்கத்திற்கு சென்று கவிதை பாட சென்றோம். கவிதையெல்லாம் போய் பாடினாக்கா கவிஞர்கள் பாடியும் இருக்கிறாங்க. என்னுடைய அமைப்பினுடைய தலைவர் காசா கலையரசன் எங்க இருக்கிறாரு அப்படின்னு தேடணும். தேடினாக்கா ஸ்டேஜுக்கு கீழே அந்த மூலையில பாவம் படுத்துன்னு உறங்குறாரு. ஒரு மொழி போராளி, அவர் பார்த்தாலே தெரியும். அந்த மொழி போராளி கலைக்கு போய் மொழிக்காக போராடி தன்னை இழந்து அந்த கீழே படுக்க கூட ஒண்ணுமே இல்லை, கீழே விரிப்பு எதுவுமே இல்லை, அந்த இடத்துல அவ்வளவு ஒரு அயற்சியா படுத்து இருக்கிறார். பார்க்கும்போது நெகிழ்ச்சி ஏற்பட்டு விட்டேன் எங்களுக்கு. பாருங்க, அங்கே இமயமலை ஓரத்திலே இந்திய நாட்டிற்காக தன்னை தியாகித்து பொறும் பணியிலே பகைவன் உள்ளே வரக்கூடாது என்று நம்முடைய இந்திய வீரர்கள் காத்துக் கொண்டிருந்தார்கள். அதை போல பிற மொழிக்காரன் நம் மொழியை ஆண்டுவிடக் கூடாது என்ற ஒரே காரணத்தினால் எப்படி இலங்கையை எப்படி அந்த வீரன் காத்தானோ அதை போல மொழியை காக்க இந்த காசா கலையரசன் அவர்கள் தன்னை இழந்து தன்னை தைத்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை நினைக்கும் பொழுது உண்மையிலே நாம் அனைவரும் பெருமிதம் அடைவோம். அவரோடு நாம் இருப்பது நமக்கும் ஒரு பெருமை என கூறி, அடுத்தபடியாக ஆன்மீக சுடர் கவிஞர் வி ஆறுமுகம் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். பாருங்க, எப்ப பார்த்தாலும் ஒரு சிரிச்ச மூலம், இவரும் ஒரு பக்கத்தில் தான் படுத்து இல்லை. வந்திருக்கும் அறிஞர் பெருமக்கள் அனைவருக்கும் சிறந்தாண்ட வணக்கம். பெரிய அறிஞர்கள் நிறைய பேச இருக்கிறாங்க, நான் குறைவாகவே பேசி முடிக்கலாம் நினைக்கிறேன். கவிஞர்கள் கவிதை எழுதுவது குறைஞ்சு போச்சு, கவிதை புத்தகங்கள் வெளியிடுவது குறைஞ்சு போச்சு, படிப்பவர்கள் குறைந்து விட்டார்கள். இந்த காலகட்டத்திலும்
முயற்சி எடுத்து இந்த கவிதைகளை வெளியிட்டு நம்ம தமிழர்களுக்கு வழங்கிய இந்த இரு கவிஞர்களையும் பலமான பாராட்டி மேன்மேலும் பல கவிதைகளை வழங்கி இந்த தமிழுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்றும் உங்களுக்கு நான் உறுதுணையாக இருக்கிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துனா இதுதான் வாழ்த்து, சிறப்பான ஒரு வாழ்த்து. அடுத்தபடியாக சேப்பா சிவராசனின் ஒருத்திக்கு ஒருவன், ஒருத்தி ஒருவனுக்கு, ஒருத்தி ஒருவனுக்கு, எங்கேயோ கொஞ்சம் பொதுவா ஒருவனுக்கு ஒருத்தி தானே. பாருங்க, தலைப்பே எவ்வளவு ஒரு தடுமாற வைக்கிறது, நம்மை சிந்திக்க வைக்கிறது. ஒருத்தி ஒருவனுக்கு என்ற நாவலை இப்பொழுது நாம் வெளியிட இருக்கின்றோம். இந்த நாவலை வெளியிட எழில் இலக்கிய பேரவையினுடைய பொதுச் செயலாளர் திருக்குறள் மாமணி எழில் சோம பொன்னுசாமி அவர்கள் வெளியிடப் போகிறார். முதல் பிரதியை பெற எங்கள் அன்பு கவிஞர் எழுத்து என்ற இணையதளத்திலே தன்னை முத்திரை பதித்துக் கொண்டவர். அவரும் ஒரு பெரிய கவிஞர், நிறைய புத்தகங்களை வெளியிட்டிருக்கின்றார். ஐயா பழனிக்குமார் அவர்களும், அவரை தொடர்ந்து ஐயா நாகை முகுந்தன் அவர்களும் அந்த முதல் பகுதியை பெற இருக்கின்றார்கள். இப்பொழுது நூல் வெளியீட்டு விழா. நாவல் எப்பொழுதுமே சிந்திக்க தூண்டும். ஆனா ரொம்ப பொறுமையா இருக்கணும் நாவலுக்கு. இதுல என்ன கருத்தை சொல்ல வர்றாரு அப்படின்னா, இந்த நாவல்ல ஒழுக்கத்தை பற்றி, அதனால்தான் நான் தலைப்பு அப்படி கொடுத்தாரு, ஒருத்தி ஒருவனுக்கு. அந்த ஒழுக்கத்தை பற்றி பறைசாற்றி இருக்கின்றார் ஆசிரியர் அந்த நாவலை. அதை பற்றி வாழ்த்துவார்கள். இவ்வளவு இலக்கிய நூல்களும் இவ்வளவு கவிதை நூல்களும் வந்து கொண்டே இருக்கின்றன. ஒரு கவிஞன் சிந்தித்தான், இவ்வளவு கவிதைகளும் வந்து கொண்டிருக்கின்றன. இளம் கவிஞர்கள், முது கவிஞர்கள், சங்க இலக்கியங்கள், 10 பாட்டு 8 தொகை, இப்படி கவிதைகள் வந்து கொண்டே இருக்கும் பொழுது அந்த கவிஞன் சிந்தித்தான், எப்படி இந்த கவிதை வந்து கொண்டிருக்கின்றது என்பது. அவனுக்கு தெரிந்தது, உண்மை கவிதை இன்னும் எழுதப்படவில்லை, அதனால்தான் கவிஞர்கள் இன்னும் எழுதிக் கொண்டே இருக்கிறார்கள் என்றார். உண்மை கவிதை இன்னும் எழுதப்படவில்லை. கீழே அமர்ந்திருக்கின்ற கவிஞர்கள் அனைவரும் உண்மையிலேயே கவிதை எழுதலாம். ஏனென்றால் உண்மை கவிதை இன்னும் எழுதப்படவில்லை, அதனால்தான் கவிஞர்கள் இன்னும் எழுதிக்கொண்டே இருக்கிறார்கள் என்றார். ஆகவே அந்த வகையில் இப்பொழுது இந்த நூலை வாழ்த்த கவிஞர் நாதமணி அவர்களை அன்போடு அழைக்கின்றனர். இலக்கணம் அறியா கவிதை நூலை பற்றி வாழ்த்த ஐயா வே முனுசாமி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். அநேகமாக இந்த தெருக்கூத்துல தான் ராஜா வேஷம் கட்டுறவரு பாதி நேரத்துக்கு மேல பப்புன் வேஷம் கட்டுறாரு. இந்த மாதிரி வேஷம் ஆட்குறைப்புனால வேஷம் மாற்றி மாற்றி கட்ட வேண்டிய நிலைமை ஏற்படும். அதனால தலைமை உரை ஆற்றிய பிறகு இப்பொழுது வாழ்த்துரைக்க வந்தவன் தான் நான். அதனால அந்த செய்தியை இப்பொழுது செய்ய இருக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம் கூறி, கவிதை நூலை பற்றி வாழ்த்த 3 பேரை போட்டிருக்கிறார்.
அதனால அதுல 2 பேர் வரல. 2 பேர் நொண்டி ஒருத்தனுக்கு காலே இல்லைன்னா மாதிரி நான் ஒருத்தன் தான் வந்துக்கிறேன். அதனால அந்த 3 பேர் நேரத்தையும் நான் எடுத்துக்குவேன். நீ கவிதை அவர் எழுதியிருப்பது முழுக்கம் கவிதை காதல் தான். 100 முழு 3/4 பாகம் காதல் தான் எழுதி. மீதி இடங்கள்ல அங்கங்க சமுதாயம் எல்லாம் எழுதி. அதனாலதான் நான் முன்னமே சொன்னேன், காதல் கடிதம் எழுதினவெல்லாம் இவராண்ட வந்து கடன் வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொன்னேன். நீ பேசாத இடமெல்லாம் நிமிடமெல்லாம் ஒரு யுகம். நீ பேசாத நிமிடமெல்லாம் ஒரு யுகம். காதலை பார்த்து எழுதுற. இது என்ன இடைக்கால கால நிறுத்தமா? தொழிற்சங்க தலைவர் மதுரை ஐயா தான் பதில் சொல்லணும். இது என்ன இடைக்கால வேலை நிறுத்தமா? காதலி பேசாமல் இருப்பது இடைக்கால வேலை நிறுத்தமா? கடிகாரத்தில் 4வது முள் ஓடுதான். இவருக்கு ஒவ்வொரு நிமிடமும் ஒரு யுகமாக இருக்கிறது. அதையும் பின்னப்படுத்துறார். 4வது முள் ஒன்று கொண்டாந்து இருக்கிறார். அப்படி நேரம் வந்து அப்படி சொல்லுறாங்க. என்னை மறந்தது போல் நடிக்கிறாயா? எல்லாவற்றிற்கும் கோபம்தான் காரணம். எதிரி நண்பன் ஆகலாம், நண்பன் எதிரி ஆகலாமா? நீ என்னோடு பேசி எவ்வளவு கணக்கு வச்சிருக்காரு பாருங்க. நீ என்னோடு பேசி 528 மணி நேரங்கள் ஆகியுள்ள. அதாவது 31,000 இப்ப 168 நிமிடங்களா? அதை இன்னும் கம்மியாக நொடிகளாக்கி 1,90,800 நிமிடம் என்று போட்டிருக்கிறார். அப்படி நொடியை கூட பகுப்பு பண்ணி கடிகாரத்துக்கு 4 முள் கொடுத்திருக்கிறார் கவிஞர். மூச்சு காற்றின் வெப்பநிலை 380 டிகிரியா? 100 டிகிரி இருந்தாலே கொதிநிலை அடைஞ்சிரும். 380 டிகிரியா மூச்சு காற்றினுடைய வெப்பநிலை. உறக்கம் வரவில்லை. திருவள்ளுவன் சொல்லானே, வந்தாலும் தூக்கம் வரல. காதலி வந்தாலும் தூக்கம் வரல, வரலனாலும் தூக்கம் வரல திருவள்ளுவர். வாராக்கால் குஞ்சா வரி குஞ்சா. அவர் வரலனாலும் தூக்கம் வரல, ஆனா வந்த பின்னும் தூக்கம் வரல. அப்படி அவர் வராவிட்டாலும் தூக்கம் வரவில்லை, வந்தாலும் தூக்கம் வரவில்லை. காதல் இப்படி இவங்க பேசி பேசி பாரதிதாசனை பத்தி அவ்வளவு பேசினாரு. இதை விட்டு நான் நினைச்சேன் இந்த கவிதையை சொல்லுவாருன்னு நினைச்ச முன்னிட்டா இருக்கீங்களா? கோபம் அவருக்கு. ஐயா காதல்னா அவ்வளவு ரொம்ப எளிமையா செய்யாதீங்க, ரொம்ப கஷ்டம். நம்மால ஒரு ஆள் சொன்னா பாருங்க, பெண்ணே நீ பருவ மகள், உண்மைதான். பெண்ணே நீ பருவ மகள், உண்மைதான். குளித்த உன் கூந்தலில் நீர் சொட்டும் போது மழைக்காலம், தலை சீவும் போது இலையுதிர் காலம், பூச்சூடும் போது வசந்த காலம், உன்னை அள்ளினால் போர்த்திக் கொள்ளும் போது மழைக்காலம். எவ்வளவு அழகா இல்லை இது? எவ்வளவு எளிமையா இல்ல? இப்படியெல்லாம் நாங்க வர்ணிச்சுதானே அந்த பொண்ணை நாங்க கணக்கு பண்றோம். அந்த அளவுக்கு கவிதை எழுதினாலும் மாற்ற மாட்டேங்குத. ஆக நம்முடைய கவிஞர் இந்த புத்தகத்தை சொல்லி இருக்கின்றார். கற்க கசடர கற்க கனி சுவையாம் கன்னி தமிழ் மொழி பார். கற்க கசடர கற்க கனி சுவையாம் கன்னி தமிழ் மொழி பார். எவ்வளவு அருமையான வார்த்தைகள், கற்கென்றாக இனிக்கும் வார்த்தைகள் இந்த புத்தகத்தில் உள்ளன என கூறி, அடுத்தபடியாக எங்கள் பெருமதிப்பிற்குரிய ஐயா நாகை முகிலன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். நம்மையெல்லாம் வாழ்த்த அவரை அன்போடு அழைக்கிறேன். நாகை முகிலனை பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் பெரிய அறிமுகம் தேவையில்லை. இருந்தாலும் இந்த நூல் வெளியிட்டலாருக்கு
நேற்று ஒரு மேடையில் இங்கே பேசினாங்க. இரவு அவருடைய பேச்சு இங்கே இருந்தது. மனிதனும் தெய்வமாகலாம் என்ற அவருடைய உரை இங்கே நிகழ்த்தப்பட்டது. அவரிடம் இந்த மாதிரி நாளைக்கு ஒரு புத்தக வெளியீட்டு விழா இருக்கிறது, நீங்கள் வர முடியுமா என்று அப்பொழுதுதான் சொன்னேன். மறுக்காமல் ஒத்துக்கொண்டார். ஆனால் பாருங்கள், அவருக்கு இரவு உடல்நிலை சரியில்லை. இப்பொழுதும் காய்ச்சலோடு தான் இங்கு வந்திருக்கிறார். சொன்ன வாக்கை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அந்த எழுத்தாளர்கள் மீது அவர் கொண்ட அந்த நம்பிக்கையின் காரணமாக இங்கே அவர் இங்கே வந்திருக்கின்றார். நம்மிடையே அவர் உரையாற்றிவிட்டு உங்கள் அனுமதியோடு அவர் இங்கே விடைபெற்றுக் கொள்ள இருக்கின்றார். அவரை வாழ்த்த இங்க வருகிற அன்போடு அழைக்கின்றேன். உலகமில்லாத கந்தாமுளவாற்றலும் வெளிப்படுத்தலும் நிற்றலும் நீங்களா அரசிதாபுரகாட்டுடையார் அவர்களுக்கு சரணாங்களே. எல்லாம் வந்த இறைவனுடைய தனிப்பெரும் கருணையினால் நம்முடைய 38வது புத்தக திருவிழாவில் இந்த புத்தக கண்காட்சியில் இன்றைய தினம் கீதம் பதிப்பகத்தின் சார்பில் ஒருத்தி ஒருவனுக்கு என்ற நூலானது இப்போது வெளியிடப்பட்டு இருக்கின்றது. இந்த நூலையும் அந்த ஆசிரியரையும் இதை பதிப்பித்த அடியனுடைய உடன்பிறவா இளைய சகோதரர் ஞானஸ்ரீ முத்துசுவாமி அவர்களையும் பாராட்டி வாழ்த்த வேண்டும் என்று அன்பு கட்டளையிட்டார்கள். நேற்று இரவு அடியன் இங்க வந்த நேரத்தில் அவர் சொன்னார், நான் நட்புக்கு எப்போதுமே முதலிடம் கொடுக்கிறேன். அதனால சரி, நம்ம பந்தாலாம் பண்ண வேண்டாம். நம்ம பல வெளிநாடுலாம் போயிருக்கோம், கலைமாமணி பட்டங்களெல்லாம் வாங்கியிருக்கோம். அதனால அவங்க கொடுத்துருக்காங்க, நான் வாங்கல, அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி எல்லாம் இருந்தாலும் நாம் என்னையா திடீர் புளியோகிற மாதிரி திடீர் ரசம் மாதிரி கூப்பிடுறீங்களே அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டாம். நட்பு என்ற ஒன்றுக்காக வருவோம் என்று உறுதி அளித்தேன். ஆனா திடீர்னு பாருங்க, இந்த குழந்தைகளுக்கெல்லாம் பரீட்சை நேரத்தில் ஒரு துறை வந்துடும்ல, அந்த மாதிரி இந்த புத்தகத்தை நான் பார்க்கவே இல்லை. இன்னும் இங்க வந்துதான் ஒரு 10 நிமிஷமா பார்த்துக்கிட்டு இருந்தேன். திடீர்னு காலையில ஒரு ஜுரம் வந்துருச்சு, ஒரு வீசிங் வேற. காரணம், 2 நாட்களுக்கு முன்பாக ஒரு ஓப்பன் ஏர் பேப்பர்ல, அதாவது திறந்த வழி அரங்கத்துல திருப்பாவையை பற்றி ஒரு 1.5 மணி நேரம் உபன்யாசம் செய்த காரணத்தால், சொற்பொழிவு செய்த காரணத்தினால ஆண்டாள் பாடித்தா இல்லையா, பனித்தலை வீடனின் வாசல் கடை பற்றி என்று, அதாவது பனிமழையானது பொழிந்து கொண்டிருக்க கண்ணனுடைய அருள்மொழியை பெறுவதற்காக நாங்கள் வந்திருக்கின்றோம் உங்க வீட்டு வாசல்னு அன்னைக்கு ஆண்டாள் பாடினத்துக்கு ஏற்ப அன்றைக்கு அந்த பனிமழை அத்தனையும் பெருங்குளத்தூர்ல என் தலையில தான். அதனால என்னாச்சு, இன்னைக்கு காலையில கொஞ்சம் ஜுரம் வந்து ஒரு இருமல் வந்து, அந்த இருமல் அதுக்கு பேர் வச்சா பாருங்க, வெளியிலையும் போகாது உள்ளே இருக்காது, 2 பக்கமும் வந்து கட்டிக்கிட்டு இருக்கோம். அதனாலதான் அதுக்கு பேர் இருமல். அந்த இருமல் வேற சரியா பேச முடியுமா முடியாதா என்று இருந்தாலும், நான் தமிழ் முனி, குருமுனி, கும்பமுனி, குடமுனி என்று போற்றப்படுகின்ற அகத்தியரை மிக மிக நம்புகின்றனர். இங்க மேடையில நான் பேசுறப்ப நான் பேசல, என் உள்ளத்தில் உள்ள இருந்து கொண்டு அகத்தியர் பேசுகின்றார், அதை நான் உங்கள் மத்தியிலே ஒழிகின்றேன் என்ற கருத்தின் அடிப்படையில் அவர் இருக்கின்றார், அர்த்தம் இல்லை என்று இங்க வந்து நீங்கள். ஏன்னா அவர் தமிழ் முனிவர், அகத்திய மாமுனிவர். நல்லா பேசுங்க, உட்காருங்க, உங்களுக்கு நீங்க வார்த்தை பேசலாம். அப்படியே பாருங்க, நான் கரெக்டா ஒரு 20 நிமிஷம் முடிச்சிருவேன். ஏன்னா உங்களுக்குலாம் சந்தோஷமா இருக்கு நான் மனசு. நீ 20 நிமிஷத்துல முடிச்சிருவேன். ஏன்னா நீங்க ஒரு பயத்தில் இருக்கீங்க, நான் ஒரு பயத்தில் இருக்கேன். நீங்க என்ன பயத்தில் இருக்கீங்கன்னா, பேசிட்டே இருக்கிறது நீங்க ஏழ்நூத்தி பெட்டா என்ன பண்றது, நான் பயத்தில் இருக்கேன். நீங்க என்ன பயத்தில் இருக்கீங்க தெரியுமா, நம்ம இப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தா இது பாட்டில் பேசிக்கிட்டே இருக்கு போகணும். ஏன்னா அடுத்த ஒரு நிகழ்ச்சி இருக்கின்ற காரணத்தினால கவனிச்சு நீங்க செவ்வாய்க்கிழமை. ஆனா இவங்க நிகழ்ச்சி வச்சிருக்காங்க, அவங்க கரெக்டா 3 மணி 3-4 ராகு காலம். ஆனா அந்த ராகு காலத்துல எந்த காரியத்தை செஞ்சாலும் நல்லதா முடியுமா? ராகு காலத்துல முன்னாடி ஆரம்பிச்சாங்க. ஆனா அந்த செவ்வாய்க்கிழமை ராகு காலம் அவ்வளவு விசேஷம். கல்யாணமாக கன்னி பெண்கள்லாம் செவ்வாய்க்கிழமை ராகு காலத்துல கோவில போய் இல்லையா கையே எலுமிச்சம்பழத்துல விளக்கட்டுவாங்கல்ல, கவனிக்க. அந்த எலுமிச்சம்பழத்தை சுழிச்சுமா அருமையா ஒரு இடத்துல சொல்லியிருந்தார். கோவில்ல போய் இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க, அந்த எலுமிச்சம்பழத்தை அங்கேயே புரிஞ்சு
அந்த சிட்ரிக் ஆசிட் இருப்பாங்க எலுமிச்சோட சாறு அங்க கோவில்ல முதல் ஃப்ளோர் போட்டுருக்காங்கல்ல அந்த கரையெல்லாம் அது பாதுகாக்கிறது. அதனால நீங்க என்ன பண்ணலாம், ஒரு பாத்திரத்தை கையில எடுத்துட்டு போகலாம், அல்லது வீட்டிலேயே அந்த எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சி சாரை எடுத்துட்டு அந்த எலுமிச்சம்பழ மூடியை மட்டும் எடுத்துட்டு போய் நம்ம கோவில போய் விளக்கலாம். இது அற்புதமான ஒரு கருத்து. என்ன அந்த செவ்வாய்க்கிழமை ராகுகாலங்கிறதுனால ஒரு 4-5 தாய்மார்கள் இருக்காங்கல்ல, அல்லது வெளியில ஒரு 4 பேருக்கு காதுல விழும்ல, யாரும் அவர் புத்தகத்தை படிச்சிருப்பாங்களோ இல்லையோ நம்ம சொல்றது காதுல விழும் இல்லையா, அதுக்காகத்தான் உங்கள் மத்தியில நான் சொல்லிட்டேன். இப்ப ராகுகால நேரத்தில் எதை செய்தாலும் அது மங்களமாக முடியும் என்பதற்கு இந்த நிகழ்ச்சியானது எடுத்துக்காட்டு என்று சொன்னால் நிகழ்களை என்று தெரிவித்து இதுல ஒருத்தி ஒருவரு இந்த தலைப்பை நம்ம இந்த சிவராசன் ரொம்ப அற்புதமா வித்தியாசமா கொடுத்துருக்காரு. ஏதோ மாற்றி யோசி அப்படின்னு நம்ம கேட்கறவங்க பசங்க எல்லாம் சொல்றாங்க மாற்றி யோசி அப்படின்னு. இவர் மாற்றி யோசிச்சிருக்கார். ஒருவனுக்கு ஒருத்தி என்பதுதான் கான்செப்ட் அந்த நாள்ல இருந்து. எப்படின்னு சொன்ன ஒரு சின்ன நிகழ்ச்சியை சொல்றேன். எனக்கு முன்னாடி பேசியவர் என்ன பண்ணாரு, கம்பராமாயணத்திலிருந்து ஒரு மேற்கோள் காமிச்சார். கம்பராமாயணத்திலிருந்து 10,348 பாட்டு. மற்ற பாட்டு தெரியுதோ இல்லையோ இந்த ஒரு பாட்டு, இந்த பாட்டுல இந்த ஒரு வரி எல்லாருக்கும் தெரியும். என்ன இருக்கு இருக்கு அப்படி சொல்லட்டும், சொல்லுங்க சார். சும்மா அவர் டாக்டர்லயே தப்பிச்சுக்கிறாரு. இங்கேருந்து குரல் வருது, அண்ணாலும் நோக்கினான் அவரும் நோக்கினான். மேடையில ஆன்மீக சொற்பொழிகளை பேசுறப்ப இதை சொன்ன உடனே பதில் யார் குரல் கொடுப்பாங்க தெரியுமா, எல்லாம் சீனியர் சிட்டிசனா தான் இருக்கும். அண்ணனும் நோக்கினான் அவளும் நோக்கினாள். அதை அவர் சொன்னார், அண்ணனும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் என்று. அண்ணனும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள்னு சொன்ன, அண்ணனும் நோக்கினான்னு சொன்னாலே அவளும் பார்த்திருக்கான்னு தெரியுது இல்லையா. அப்ப அவளும் நோக்கினான்னு ஏன் சொல்லணும்? +2 ரிசல்ட் வருது, நெட்ல ரிசல்ட் பார்த்துக்கிட்டு இருக்கான். சம்சாரம் பக்கத்துல வந்து நின்று புருஷனை பார்த்து எப்படி பையன் அப்படின்னு கேட்கிறான். உடனே பையன் சொல்ற, அப்பா சொல்றாரு இந்த வருஷமும் நம்பர் இல்லை. இந்த வருஷமும் நம்பர் இல்லைன்னா என்ன அர்த்தம்? போன வருஷமும் நம்பர் இல்லைன்னு தானே அர்த்தம். ஒரு முன் போட்டாலே இன்னொன்னு நடந்திருக்குன்னு தெரியும். அப்ப அண்ணனும் நோக்கினான் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் நோக்கினான்னு ஏன் சொல்லணும்? அண்ணனும் நோக்கினான்னு சொல்லிட்டு அவளும் நோக்கினாள் என்று ஏன் சொல்லணும்? என்ன காரணம்னு சொன்ன கவனிக்க. இதை முதல்ல நான் தமிழ்ல சொல்லிட்டு அப்புறம் சொல்றேன். The meeting between Lord Rama and Sita was an accidental one. இந்த மாதிரி தமிழ்ல சொன்னாலும் சில பேருக்கு புரியும். ஏன்னா இது தமிழ் தெரியாம இருக்கு. சில பசங்கள்லாம் சொல்றாங்க, ஐ நோ தமிழ் பட் ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்பீக் தமிழ். எங்க போயிட்டு பாருங்க நம்ம சமுதாயம். இது அழகான உலக தமிழ் மாநாடெல்லாம் நடத்திக்கிட்டு இருக்கோம், செம்மொழி ஆய்வெல்லாம் நடத்திக்கிட்டு இருக்கோம், என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். இருக்கட்டும், அதெல்லாம் வேற விஷயம். இப்ப நம்ம விஷயத்துக்கு வந்துருவோம். ராமனும் சீதையும் சந்தித்ததற்கு முன்கூட்டியே திட்டமிட்ட சந்திப்பு இல்லை. முன்கூட்டியே அவங்க ரொம்ப கெட்டிக்காரு சார். எப்படி தெரியுமா, நான் பேசுறதையும் கவனிச்சுக்கிட்டு அவரும் பக்கத்துல பேசுறாருன்னா அவருக்கு எவ்வளவு பெரிய ஒரு அறிவு திறன் இருக்கணும். இந்த விஷயம் அந்த காரியம் ஒன்னா சேர்ந்து ரொம்ப அற்புதம். ஒரு 20 நிமிஷம் கொஞ்சம் கோபப்படுறேன். இப்ப என்னாச்சு, ராமனும் சீதையும் சந்தித்தது எதிர்பாராத சந்திப்பு. இவங்க முன்கூட்டியே திட்டமிட்டு சந்திக்கல, முன்கூட்டியே சொல்லி வச்சிருந்து சந்திச்சு அதுக்கு பேர் இன்சிடென்ட். முன்கூட்டியே SMS கொடுத்து அல்லது மெயில் கொடுத்து அல்லது வாட்ஸ்அப்ல மெசேஜ் கொடுத்து, நீ இத்தனை மணிக்கு பால்கனியில வந்து நிற்கிற மாதிரி இல்லை, நான் பல்சார் பைக்ல வர மாதிரி வரேன் அப்படின்னு ராமனும் சீதையும் லுக்கு விட்டு இருந்தா அதுக்கு பேரு இன்சிடென்ட். ஆனா ராமனும் சீதையும் சந்தித்தது இருக்கு, அது ஆக்சிடென்டல் ஒன், அதாவது எதிர்பாராத ஒரு சந்திப்பு. இத நான் கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு சொற்பொழிவு போயிருந்தப்ப முத்துவான் கூட அதுக்கு வந்திருந்தார். சீதா கல்யாண மண்டபத்துல சொற்பொழி. ஒரு பையன் என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்டான். சார், சீதை கன்னிமாடத்தில் எப்படி வந்து நிற்கலாம்? அவள் அரசமா தேவி, ராமனும் ஏகபத்தினி விரதன் நீங்க முதல் நாளே சொன்னீங்க. ஒருவனுக்கு ஒரு தீவிர கான்செப்ட் நம்ம சொல்லிட்டு இருக்கோம்ல, ஏக பத்தினி விரதன் என்று. அப்படி இருக்கிறப்ப ராமன் எப்படி சீதையை பார்க்கலாம், சீதை எப்படி கன்னிமாடத்துல வந்து நிற்கலாம் அப்படின்னு அந்த பையன் என்ன கேட்டான். நான் சொன்னேன், தம்பி இதுதான் நம்முடைய சனாதன தர்மம், இந்து தர்மம் உனக்கு கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய உரிமை. வேறு எந்த மதத்திலோ எந்த மார்க்கத்திலோ அந்த மதத்தினுடைய அந்த மார்க்கத்தினுடைய நூலை பற்றி விமர்சித்து யாரும் பேசிவிட முடியாது, கேட்டுவிட முடியாது. அப்படி பேசிவிட்டார்கள் என்று சொன்னால், கேட்டுவிட்டார்கள் என்று சொன்னால் அவர்கள் அந்த மதத்தில் இருந்து அந்த மார்க்கத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டு விடுவார்கள். ஆனால்
இந்து மதத்தில் மட்டும்தான், சனாதன தர்மத்தில் மட்டும்தான் இந்துவாக இருந்து கொண்டே ஒருவன் இத்தகைய கேள்வியை கேட்க முடியும். அதனாலதான் இன்றைக்கும் இந்து மதமானது வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது தனி சப்ஜெக்ட். அப்ப நான் அந்த பையன் கேட்டேன், நீ எப்படி இதை புரிஞ்சுக்கிட்டேன், சீதை வந்து எப்படி நிற்கலாம், ராமன் எப்படி பார்க்கலாம்ங்கிறது நீ எப்படி புரிஞ்சுக்கிட்டேன். அவன் சொன்னான், கோபிச்செட்டி பாளையத்தில் சினிமா எடுப்பாங்க, சினிமா அதுல பெரிய தம்பின்னு ஒரு சினிமா, எனக்கு புரியல என்னப்பா பெரிய தம்பிங்கிறது. அந்த சினிமாவில் ஒரு டைரக்டர் கதாநாயகி குஷ்பு அவங்க வெளியில வருவாங்களாம். அவங்க வெளியில வர்றப்ப அந்த பழைய வீட்டை சேர்ந்தவங்க அத்தனை பேர் வெளியில வந்து வெளியில நிற்கிற ஆம்பளைங்களாம் உள்ள போங்க, வெளியில நிற்கிற ஆம்பளைங்களாம் உள்ள போங்க அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. அந்த அம்மா பார்த்த கோவிலில் போய் சாமி கும்பிட்டு திரும்பி போவாங்க. ஒரு சினிமாவிலையும் இப்படி காட்டுறாங்கிறப்ப அந்த காலத்துல காவியத்துல இதிகாசத்துல இந்த மாதிரி சொல்லி இருக்காங்கன்னு சொன்னா இது எப்படி சார் அப்படின்னு அந்த பையன் கேட்டான். ஓ நீ அதை பத்தி கண்டுபிடிச்சிய? நான் சொன்னேன், ஒரு ஆழ்வார் பாடிட்டாருப்பா, சீதை வந்து மல்லிகைப்பூ மாலை பந்து பூப்பந்தை வச்சு விளையாடிட்டு இருந்தா. அந்த பூப்பந்து வெளியில வந்து விழுந்தது. என்னமோ வெளியில விழுந்தது சீதை பார்க்க கவனிங்க, சீதை வெளியில பார்க்க மல்லிகை மாமாலை கொண்டு அந்த ஆர்த்தது பெரியாழ்வார் அனுபவிக்கிறார். அந்த மாலை வந்து வெளியில விழுந்த பார்த்த உடனே ராமன் என்னமோ விழுதேன்னு மேல பார்க்க, அப்ப ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டாங்கன்னா முதல்ல ஆழ்வார் பாடிட்டார். அதனாலதான் அதை வச்சு கம்பன் என்ன பண்ணான், அண்ணனும் நோக்கினான் அவளும் நோக்கினார்கள். அப்ப என்னாச்சு, சீதைய ராமனும் மாரிப்புக்கு இறைகள் நீங்கினார். இது அவதார புருஷன் கவிஞர் வாலி ரொம்ப அற்புதமா எழுதுறார். அதாவது ராமன் போயிட்டே இருக்கான். ஏன்னா நான் வந்து வால்மீகியும் படிச்சிருக்கேன், ஆழ்வார்களும் படிச்சிருக்கேன், கம்பனும் படிச்சிருக்கேன், அவதார புருஷன் வாலியோடையும் படிச்சிருக்கேன். கவனிங்க, அவதார புருஷன்ல கவிஞர் வாலி ஆனந்த வேடம் எழுதுறாரு. அப்படி ரோட்ல ராமன் நடந்து போயிட்டு இருக்கா சீதையை பார்த்ததுக்கு அப்புறம். அப்ப மாரிப்புக்கு இதயம் நீங்கினார்னு சொன்னார, அதைத்தான் பின்னாடி வந்து ஒரு கவிஞன் கூட பாடினான். எப்படின்னா, நீ இங்கு நலம் நான் அங்கு நலமா, புரியுதா? இப்ப இதை சொன்னோன்னே எல்லாருக்கும் புரிஞ்சிருமே, மாரிப்புக்கு இதயம் நீங்கினார் என்று. எனவே இப்ப அந்த ராமன் அப்படி போய்கிட்டு இருக்கிறப்ப மேல இருந்து சீதை பார்த்துட்டு இருக்காங்க. அதை எப்படி எழுதினார் பாருங்க, ராமனுடைய இதயம் சீதையின் இதயம் நடந்து செல்வதை பார்த்தது. என்ன அழகான கற்பனை பார்த்துக்கலாம் இந்த இடத்துல. ராமனுடைய இதயம், ராமனு சீதையும் மாரிப்புக்கு இதயம் எய்தினார். அப்ப ராமவிதான் உள்ளத்தில் ஒரு உறுதி பிறந்தது. என்ன, இந்த ஒருத்தியோடு இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்ற மிகப்பெரிய ஒரு கருத்து, மிகப்பெரிய ஒரு கான்செப்ட், மிகப்பெரிய ஒரு செய்தி ராமாயணத்தின் வழியாக சொல்லப்பட்டது. அதை ஒண்ணு சொல்லிட்டு இன்னொன்னு ஏன் ஒருத்தி ஒருவனுக்கு என்பதை நான் பின்னாடி இந்த நாவல் போடுவேன். இந்த நாவல் எங்கிட்ட இப்போ ஒரு 15 நிமிஷம் முன்னாடி தான் கொடுத்தாங்க. அற்புதமான ஒரு நாவல். அதுல ஜோஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு கதாபாத்திரம், அது செய்யக்கூடிய ஒரு தவறு, அதை பின்னாடி கொண்டு நான் கிளைமேக்ஸ்ல முடித்து போடுறேன். என்ன இப்படியே சொல்லிட்டேன், கிளைமேக்ஸ் சொல்லலாம் சொல்லலாம், முதலில் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டா இப்படி இல்லைங்களா? ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளாக அந்த புத்தகத்தில் அப்படி மேம்போக்கா வேண்டாம், அதாவது வேண்டாம் அப்படி மேம்போக்கா படிச்சதிலேயே பல விஷயங்கள் கிடைத்தது என்றால், இதை ஆழமாக நம்ம படித்தோம்னு வச்சுக்கோங்க, நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அதி அற்புதமான செய்திகள் இதில் கிடைக்கலாம். நான் பேசுறப்ப கட்டி கட்டி பேசுறேன். ஒரு ஊர்ல இந்த மாதிரி பேசுறது, இந்த மாதிரி ஒரு இளைஞர் என்ன மாதிரி கேட்டார், என்ன நீங்கள் கட்டி கட்டி பேசுறீங்களே, எழுத்தாப்புல இருக்கிறவங்க கட்ட மாட்டேங்கிறாங்கப்பா, நானே கட்டி பேசுறேன். புரிஞ்சு பேசுறேன். இப்படியா மீன்படுத்த உட்கார்ந்து இருக்கிறது. கவனிங்க, இப்ப நான் விஷயத்துக்கு வந்துடுறேன். எப்படின்னு சொன்னா, ஒரு சின்ன விஷயத்தை சொல்லி இதை கம்பேர் பண்ணா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஒருத்தி ஒருவனுக்கு, ஒருவனுக்கு ஒருத்தி என்ற கான்செப்டை அதை கொஞ்சம் அழகா உன்னை இன்னும் நான் மாற்றி சொல்றப்பதான் சுவையா இருக்கும். உன்னை இன்னும் நான் சொல்றப்ப உன்னை நேரடியாக அப்படியே சொல்றதுல என்ன சுவை இருக்கு இல்லைங்களா? நான் இருக்கேன், என்னை பார்த்து ஒருத்தர் சொல்றாரு, என் உயரம் எவ்வளவு, 5 அடி 2 அடி, அவ்வளவுதான். என்னை பார்த்து ஒருத்தர் நான் ரொம்ப உயரமா இருக்கணும்னு சொல்லணும்னு அமிதாப் பச்சனை போய் இருக்கக்கூடிய நாகை முகுந்தனே, நான் சொல்ல காலை வச்சு விட்டுருலாம். ஓஹோ, நம்மளோட வயிற்று போல இருக்கு இல்லைங்களா? உன்னை இன்னும் நான் சொல்றப்ப கொஞ்சம் மனசுக்குள்ள படும். இப்படி 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 சொன்ன டக்குனு புரிஞ்சிடும். இந்த புடலங்காய் இருக்குல்லங்க, நேபர்காய் புடலங்காய் கழுவி எல்லாம் வாங்குற பழக்கம் உண்டு இல்லை? வாங்கினாலும் நறுக்கிற பழக்கம் உண்டா? கையெடுத்து கும்பிடணும். ஏன்னா இப்ப பாதி பேர் என்ன பண்றாங்க தெரியுமா, காய்கறிகள்லாம் நறுக்கிற காயா கட் வெஜிடபிள்ஸ் தான் வாங்கிடுறாங்க. அதை விட கொடுமை, பாதி வீட்டுல தோசை வாங்கி இட்லினாவே அரைக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அது அரைக்கிற நேரத்தில் சீரியல் பார்த்துடலாமா,
நல்ல வேலை இந்த சென்ட்ரல்ங்கிறது முடிஞ்சு போச்சு. கவனிங்க, வேற ஒன்று வந்துருச்சா, ஏதோ ஒரு சென்டர் வந்துகிட்டே இருக்கும். அது கவனிங்க. இப்ப நம்ம வாழ்க்கை சென்ட்ரலா இருக்கிறோம்னா இந்த மாதிரி புத்தகத்தெல்லாம் படிக்கணும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்துல் கலாம் அவர்கள் அடிக்கடி சொல்வார், காலையில நம்ம எல்லாம் சீரியல் சாப்பிடுறோம், கால் பிளேட் அப்படின்னு. தாய்மார்களை இரவு சீரியல் சாப்பிடுறது புரியுதா உங்களுக்கு? காலையில நம்ம சீரியல் சாப்பிடுறோம், தாய்மார்களை சீரியல் இரவு சாப்பிடுறது. ரொம்ப அழகான ஒரு கருத்து, ஒரு அழகா ஒரு வார்த்தையை வச்சு சொன்னார். இப்ப நுட்பமா ஒரு சின்ன விஷயத்தை உங்களுக்கு நான் முடிச்சு போட்டு சொல்லுவேன். புடலங்காய் இருக்குல்ல, நான் விடமாட்டேன் புடலங்க. ஏன்னா எங்க நேயர் விருப்பமே புடலங்காய் தான். அப்படி நான் கடற்கரை பக்கம் போய் வாக்கிங் போறப்ப புடலங்காய் என் காய்கறி கிடக்காரு என்னை பார்த்தோன்னே சொன்னார், சார் இது கல்கத்தா புடலங்காய் வாங்குங்க. கல்கத்தா புடலங்காய் எனக்கு புரியல. கல்கத்தா வெத்தலை கேள்விப்பட்டிருக்கோம், கல்கத்தா ரசகுல்லா கேள்விப்பட்டிருக்கோம், இது என்னங்க கல்கத்தா புடலங்கான்னு சொல்றீங்க அப்படின்னு. அவர் சொன்னாரு, புடலங்காய் நீளமா வளரணும்னா கீழே கல்லை கட்டி தொங்க விடுவாங்க. அப்படி கீழே கல்லை கட்டி தொங்க விடுறப்ப விடாமலே இது ஆட்டோமேட்டிக்கா நீளமா வளர்ந்த புடலங்காய். அதனால இது கல்கத்தா புடலங்காய். புரிஞ்சுச்சா? கல்கத்தா புடலங்காய். நான் அந்த புடலங்காயை வாங்கி கொண்டாந்து என் சம்சாரத்திட்ட என்ன பண்ணேன் கவனிக்க, அம்மா இன்னைக்கு நான் சைவ பாம்பு வாங்கிட்டு வந்திருக்கேன். சைவ பாம்பு, சைவ பாம்பு. என் ஒய்ஃபுக்கு ஒண்ணுமே புரியல, என்ன நீங்க வைஷ்ணவீங்க, நம்ம எல்லாம் பெருமாள் சேவிக்கிறவா, நீங்க போய் சைவ பாம்பு வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்றீங்களே என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, அம்மா பாம்பு நம்மளை கடிச்சதுன்னா கொத்திச்சுன்னா அது அப்படிமா, ஒரு கடிக்காத பாம்பா வாங்கிட்டு வந்திருக்கேன்னு ஒன்றும் புரியல என் ஒய்ஃபுக்கு. தகாத உடனே இந்த பில்லை எடுத்து காமிச்சேன். இப்ப மோர் சூப்பர் மார்க்கெட்லயோ ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட்லயோ நம்ம போய் வாங்குறப்ப புடலங்காயும் போட மாட்டாங்க. அது என்ன போடுவாங்க தெரியுமா? ஸ்னேக் கார்டு. கரெக்டா சொல்லுது பாருங்க தங்கச்சி, ஸ்னேக் கார்டுன்னு போடுறான். இது அந்த காலத்துல நம்ம தமிழில் இருக்க பேரு எது? புடலங்காய புடலங்கான்னு சொல்றதுக்கு நீங்க என்ன புடலங்காய் இல்ல, புடலங்காய சைவ பாம்பு. ஒண்ணு இன்னும் நான் சொல்றப்ப அதான நம்ம மனசுல பதிஞ்சிருது. இப்ப ஒருவனுக்கு ஒருத்தி என்று சொல்லக்கூடிய விஷயத்தை கொஞ்சம் மாற்றி ஒருத்தி ஒருவனுக்கு அது இல்லாத காரணத்தால் என்ன ஆகிற்று? அதுதான் இந்த நூலில் தரப்பட்டிருக்கக்கூடிய ஒரு தெளிவு. அதுல ஜோக் என்று சொல்லக்கூடிய ஒரு பாத்திரம். அந்த பாத்திரம் பல பெண்களை ஏமாற்றி திருமணம் செய்து கொள்கிறேன் ஏமாற்றி அது உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயம் தானே, கைவிட்டு செல்லக்கூடிய ஒரு பாத்திரம். அவன் கடைசியில பெரிய செல்வ சீமானாகி, ஆனா தான் செய்த தப்புக்கெல்லாம் பிராயச்சித்தம் செய்யணும், கல்வாடி காடணும்னு சொல்லிட்டு அவன் ஒரு எண்ணம் சொல்றான். என்ன தெரியுமா? இந்த மாதிரியெல்லாம் நம்ம செயல்பட்டதற்கு என்ன காரணம், இந்த மாதிரியெல்லாம் நாம் செயல்பட்டதற்கு என்ன காரணம் மனசுக்குள்ள நினைக்கிறான். என்ன காரணம்னா, இளமையில் கவனிங்க, இளமையில் நமக்கு ஒழுக்கமும் பக்தியும் போதிக்கப்படாததுதான் காரணம் நாம் இப்படி செயல்பட்டதற்கு என்று அந்த தியானத்தையும் பக்தியையும் ஒழுக்கத்தையும் இளமையிலேயே குழந்தைகள் தொடங்கி மாணவர்கள் அனைவருக்கும் அதை பயிற்றுவிக்க வேண்டும் என்று ஒரு திட்டத்தை தீட்டி அதை ஆரம்பிக்க வேண்டும் என்று செயல்படுகின்றார். யாரு? சிவராசன். ஏன்னா நான் 2-3 படம் தான் படிச்சிருக்கேன். கவனிங்க, ஏன்னா அவர் தான் ஆசிரியர், ரொம்ப அமைதியாக போன்ற கேட்பாங்க. கன்னியாகுமரி மாவட்டம் சேர்ந்தது. அதனால இந்த கதையை கன்னியாகுமரி திருவனந்தபுரம் அந்த சுற்றி நடக்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காரு. அங்கிருந்து சிங்கப்பூர் வரை போயிருக்காரு. நம்மளெல்லாம் இலவசமா சிங்கப்பூர் கூட்டிட்டு போறாரு. இதுதான் வேற. இப்ப கவனிங்க, இந்த இடத்துல இளமையில் வரக்கூடிய பக்தியும் ஒழுக்கமும் கட்டுப்பாடும் தான் நம்மளை நிலை தடுமாறாம வைக்கும். அது இல்லாததுனால நம்ம இப்படி அகாத்படுத்தப்பட்டு விட்டோம் என்று அவன் அனுபவத்தின் வழியா பட்ட அறிவு, அதுதான் எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவ அறிவு. அதாவது இங்க கபாசி புக் ஸ்டால்ல பாத்தீங்கன்னா ஏற்பட்ட பேரு நகரத்தார்கள். நகரத்தார்கள் தான் அதிகமா நூல்களை வெளியிட்டு ஒரு தமிழுக்கு நல்ல ஒரு அற்புதமான தொண்டு செய்திருக்கிறார். அந்த வரிசையில் இவரு சேர்ந்திருக்கார். இல்லைங்களா? கவனிங்க, அவங்க ஏதாவது சொல்லுவாங்க, ஏதாவது பொருள் இழந்ததுன்னா, ஏன்னா இங்க போய் பொருள் காரைக்குடி, அதனால எனக்கு கொஞ்சம் அந்த காரைக்குடி பாஷை, காரைக்குடி பழக்க வழக்கம்லாம் ஓரளவு தெரியும். அங்க காரைக்குடியில் என்ன செய்வாங்களா, கொஞ்சம் ஏதாவது பொருளை இழந்துட்டாலும் நீங்க அது பொருள் இழப்புன்னு அவங்க எழுத மாட்டாங்களா, பாசிட்டிவா எழுதுவாங்க. பொருள் இழப்பு அப்படின்னு எழுத மாட்டாங்க. என்ன எழுதுவாங்க தெரியுமா? புத்தி கொள்முதல். புரியல? புத்தி பலனாதான் தட்டுவது, புத்தி கொள்முதல். அதாவது இதனால நம்மளுக்கு ஒரு அறிவு வருது.
இனிமே இந்த மாதிரி செய்யக்கூடாது என்று புத்தி கொள்ளுதல் என்று அந்த மாதிரி இப்ப இந்த ஜோஸ் என்று சொல்லக்கூடிய பாத்திரத்திற்கு அறிவு வந்தது எப்ப ஆதி அடங்கிய அந்த நேரத்தில் எல்லாம் ஓஞ்சத்துக்கு அப்புறம் அதுல இளமையா இருக்கிறப்ப வந்தா தான் கடைசி வரைக்கும் நிற்கணும். உங்களுக்கு எல்லாம் தெரியும் கவனிக்கிறது ஜனவரி 12ஆம் தேதி யாரோட பர்த்டே தெரியுமா? யாராவது உட்கார சொல்லுங்க. அம்மா சொல்லுங்க பாருங்க. நீங்க சொல்லிருக்க மாட்டா இதுல என்ன தெரியும்? அம்மா தான் எல்லாம் நம்மளோட சும்மானு தெரியும். என்ன தாருங்க நீங்க டக்குனு பதில் சொல்லியிருக்க மாட்டாமா? அந்த அம்மா சொல்லுங்க பாருங்க. ஜனவரி 12 பாதி பேருக்கு டிசம்பர் 12 தெரியும். ஏன் டிசம்பர் 12 எல்லாருக்கும் தெரியும். ஆமா நான் ஏன் அவரை பத்தி சொல்றேன்னா நீங்க எதுவும் தப்பா நினைச்சிட கூடாது. அவர் கடவுள்னு ஒருத்தர் இருக்கா நம்புறாரு, உலக நாயகன் ஒருத்தர் இருக்கா நம்புறாரு சார். புரியுதா? அப்படிதான் அடிக்கடி சொல்றாரு. ஆண்டவன் சொல்றான் முடிக்கிறார் பாரு நம்ம அருணாச்சலம் செய்யலாம் சார். ஏன்னா கடவுள்னு ஒருத்தர் இருக்கான்னு அவர் நம்புறாருல்ல. அதனால இப்ப அவரை பத்தி சொன்னேன். எல்லாருக்கும் டிசம்பர் 12 தெரியும். ஜனவரி 12 யாருடைய பர்த்டேன்னா சுவாமி விவேகானந்தருடைய பர்த்டே. சுவாமி விவேகானந்தர் சொன்ன 100 இளைஞர்களை கொடுத்து நான் இந்தியாவை ஒரு வலிமையான தேசமாக ஆட்சி காட்டுகின்றேன் என்று. அப்ப சுவாமி விவேகானந்தர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் மற்றொரு கேள்வி கேட்டார். இளமையில் வரக்கூடிய பக்தி உயர்ந்ததா, முதுமையில் வரக்கூடிய பக்தி உயர்ந்ததா என்று. இளமையில் வரக்கூடிய பக்தி உயர்ந்ததா, முதுமையில் வரக்கூடிய பக்தி உயர்ந்ததா அப்படின்னு கேட்டார். அப்ப ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்னாரு, இளமைக்கு தெரிந்தார், அவ்வளவுதான். இளமைக்கு தெரிந்தார், முதுமைக்கு முடிந்தார் இந்த தேசத்திற்கே நல்லது. என்ன சொன்னாரு? இளமைக்கு தெரிந்தார். ஒருத்தர் 95 வயசு வீட்டில் உட்காந்துருக்காரு. நான் ரொம்ப ஒழுக்கமா இருக்கிறேன், இன்னும் ஒழுக்கமா இல்லைன்னா தேசத்துக்கு ஆபத்து இருக்கட்டும். இப்ப நான் விஷயத்துக்கு வந்துடுறேன். இப்ப அதாவது இளமைக்கு தெரிந்தால் முதுமைக்கு முடிந்தால் தேசத்திற்கு நல்லதுன்னு நான் திருப்பாவை சொற்பொழிவு 8 மாதத்துல சோபனா கல்யாண மண்டபத்துல போன மார்கழி மாதம் தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தேன். அப்ப கரெக்டா மாம்பழம் ஏரியாவில் டின்னர் ஏரியாவில் என் சொற்பொழி பூத்தர் எழுத்தாப்புல வந்து உட்காந்துருப்பார். அவர் தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன். அவரை காணுமே அப்படின்னு இந்த அந்த விட காணுமேன்னு சொல்லிட்டு ஒரு 4 நாள் சொற்பொழிவு ஆரம்பிச்சு நடந்துட்டு இருக்கிறப்ப ஒரு நாள் நான் காரில் போயிட்டு இருக்கிறப்ப அவரை பார்த்து கேட்டேன், ஐயா எங்க உங்களை காணும், எங்களை உங்களை காணும்னு. அவர் சொன்னாரு, மார்கழி மாசத்துல வின்டர் முடியல அப்படின்னாரு. அவருக்கு முடியல. அவர் கூட இந்த மாதிரி ஒரு இளைஞர் நான் டீச்சர் போட்டுக்கிட்டு அவர்கிட்ட நான் அவரை பார்த்து கேட்டேன், உடனே ஏப்ப நீயாவது திருப்பாவை உபன்யாசத்துக்கு வரலாமே, திருப்பாவை சொற்பொழிக்கு வரலாமே. அவன் சொன்னான், அவனுக்கு திருப்பாவையை பார்த்துக் கொண்டு இருப்பதற்கு நேரம் பத்தல, இல்ல திருப்பாவையாவது திருவம்பாவை அப்படிங்கிற நேரம் போட்டுட்டான். ஏன்னா அதுக்குள்ள அவன் வேலை போட்டுட்டான் இருக்காங்க. இப்ப கவனிங்க, இளமைக்கு அதைத்தான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்னார், இளமைக்கு தெரிந்தால் முதுமைக்கு முடிந்தால் தேசத்திற்கு நல்லது என்று. அதுக்கு அப்பா இன்னும் உதாரணம் சொன்னார் தெரியுமா? அந்த காலத்துல தயிர் கடைவாங்க, எமர் கடையை தயிர் கடைவாங்க மத்த போட்டு நமக்கு. இப்ப தயிர் கடையில் வேண்டாம் என்ன செய்யறாங்க தெரியுமா? ஆர்டிஸ்ட் பார்க்குற தயிரை போட்டு ஒரு அனுபவத்துல சொல்றேன். நம்ம டிவி பார்த்துக்கிட்டு இருக்கிறதையோ ஜபம் பண்ணிட்டு இருக்கிறதையோ நம்ம சம்சாரம் நம்மகிட்ட விட்டு குளிக்கிட்டு இருக்கிறதுன்னு சொல்லணும். நம்ம எனக்கு கிடைச்ச சந்தாரம் எனக்கு ஒரு அனுபவத்தில் தான். நீங்க எல்லாம் மைக்க வச்சு சொல்ல முடியல, நான் சொல்றேன். அவ்வளவுதான் வித்தியாசம். கவனிக்க, இப்ப அந்த காலத்துல மத்த போட்டு தயிர் கிடைவாங்க. மத்த எப்படி இல்லைன்னா மைக்க தலைகட தொட விட்டா மத்த அப்படி இருக்கும். இப்ப மத்தெல்லாம் மறந்து போட்டு இல்லை தாயே, அதனால சொல்றேன். இந்த பக்கம் ஒரு கயிறு, இந்த பக்கம் ஒரு கயிறு இருக்கும். அந்த கயிறு 2 கயிறு எப்ப வேக வேகமா போகும் தெரியுமா? ஒரு கையில மாமியாராகவும் ஒரு கையில நாத்தனாராகவும் நினைச்சுட்டாலும் மாமியா நாத்தனா. ஆனா அந்த தயிர் கடை இடத்தை எப்படி கிடைவாங்கலாம்? அதிகாலை நேரத்துல தயிர் கிடைவாங்க. ஏன்? சூரியன் உதயமாவதற்கு முன்பாக அதிகாலை நேரத்துல தயிர் கிடைஞ்சாதான் வெள்ள திரண்டு வரும். அந்த மாதிரி நல்ல ஒழுக்கங்களும் பண்பாடுகளும் நமக்கு இளமை பிராயத்தில், அதுதான் அதிகாலையை போன்றது. இளமையாக இருக்கின்ற பொழுது வந்தும் வந்தால்தான் அது காலத்திற்கு நிற்கும் என்ற அற்புதமான ஒரு கருத்தானது இந்த நூலில் இடையே அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இளமையிலேயே ஒரு ஒழுக்கம் பக்தியில தான் வந்துடலாம். அந்த தியானம் தான் அப்படி வரலன்னா என்ன, அவனே கடைசியில சொத்தெல்லாம் இழந்து ஆடி ஆட்டத்தினால எல்லாம் போய் சத்தக்கண்ணை படத்துல வர சாமி மாதிரிதான் ஆடல. கவனிங்க, அந்த ஆளு அப்படியே சாப்பாட்டு கூட வழி இல்லாம பிணம் எரிக்கக்கூடிய தொழிலுக்கு போயிடுறான். இல்லையா சார்? பிணம் எரிக்கக்கூடிய தொழிலுக்கு போயிடுறான். என்ன ஒரு அவலமான நிலைமை பாருங்க. அவன் புல்லாங்குழல் வாசிக்கக்கூடியவன், மிகப்பெரிய ஒரு இசைக்கலைஞன். ஆனால் அந்த மூங்கில்களை தூக்கி கொண்டு வரக்கூடிய பிணத்தை எரிக்கக்கூடிய ஒரு தாழ்ந்த இடிநிலைக்கு தள்ளப்பட்டு விடுகிறான். காரணம் அவன் வாழ்ந்த வாழ்க்கை. அவன் யாரை ஏமாற்றினாலோ அவருடைய பிணமே வருகின்றது.
அவனுடைய பெருமை வந்த உடனே அவன் பதவி போய் ஆஹா இவன் சுமங்கலியா அந்த 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 கேரக்டரில் பேர் பொருத்தமா ரொம்ப வச்சிருக்க. ஏன்னா அந்த ஜோசி இந்த காதலன் கணவனாக இருந்தவன் இருக்கான் உயிரோட. அப்ப அவன் சுமங்கலி தானே இல்லைங்களா? ஒரு பெயர் பொருத்தமா அமைஞ்சிருக்கு பாருங்க அந்த இடத்துல. எனவே அவன் அப்படியே பதறான். எனவே இதுல இந்த ஒருத்தி இப்படி பல வகையில் செயல்பட்ட காரணத்தால் எப்படிப்பட்ட ஒரு இழி நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டாள் என்ற ஒரு கருத்தை வைத்து ஒரு மாற்றி அமைத்து செயல்படுத்தி நமக்கு மிகப்பெரிய ஒரு அறிவு பெட்டகமாக கொடுத்திருக்கின்றார். ஒரு சின்ன செய்தியை சொல்லி நான் நிறைவு பண்ணிடுறேன். ஒரு 2 நிமிஷத்துல ஒருத்தி ஒருவனுக்கு இதை சொல்றப்ப நான் மகாபாரதம்னா அடிக்கடி மேடையில சொல்லிட்டு இருந்தேன். மகாபாரதம்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வரும்? அடிக்கிறா பாருங்க. அவர் நீச்சை ஏன் வளர்ந்துருக்குன்னு பார்த்தேன். அவர் நாட்டில் குடியிருக்கிற நாம வெளியில போகாம தடுக்கிற மாதிரி அப்படி அற்புதம் அடிக்கிறது. மகாபாரதம்னு சொன்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் வரும். 5க்கு 1 இல்லைங்களா? ஒரு அம்மா வெளிநாட்டில் இருக்கிற அம்மாவுக்கு மகாபாரத புத்தகத்தை நான் சொல்றது அந்த காலத்துல இப்பதான் மெயில் ஸ்டாச்சிங் எல்லாம் வந்துருச்சு. ஒரு 25 வருஷம் முன்னாடி புத்தகம் ஒன்று பிரைஸா கொடுத்து வச்சிருந்தாங்க கிஃப்டா. அந்த அம்மா ரேப்பர் டு ரேப்பர் பட்ட புத்தகத்தெல்லாம் வாங்க படிக்கணும், சும்மா வாங்கி வைக்கப்படாது. அந்த அம்மா ரேப்பர் டு ரேப்பர் கரதால பாடமா படிச்சிருச்சு. சரின்னு சொல்லி அவங்க நட்புக்கு அடையாளமா நீ நம்ம நாட்டுக்கு வாமான்னு கூப்பிட்டுச்சு. இந்த அம்மா நேராக புருஷனோட போய் நியூஜெர்சி ஏர்போர்ட்ல இறங்கினோம்னா அந்த அம்மாட்ட அறிமுகப்படுத்துது. மீட் மை ஹஸ்பண்ட் பாலசுப்ரமணியம். அந்த அம்மா அடுத்த கேள்வி கேட்டது வாட்டர் போட்டவர் போற இருப்பார். ஏன்னா அந்த அம்மா இது வரைக்கும் படிச்சதெல்லாம் மகாபாரதம் மட்டும்தான். அந்த மகாபாரதத்துல ஒருத்தி 5 பேரை திருமணம் செய்து கொண்ட கான்செப்ட் சொல்லப்பட்டு இருக்கின்றது என்று இது ஒரு தத்துவத்தின் அடிப்படையில் அமைந்திருக்கக்கூடியது. அது என்ன தத்துவங்கிற ஒரே லைன்ல சொல்லிவிடுறேன். என்னன்னா உலகம் முழுவதும், ஏன்னா நான் ஆன்மீகவாதி அதை சொல்லாமல் என்னால் இருக்க முடியாது. உலகம் முழுவதும் பிரபஞ்சம் முழுவதும் இறைவனாக இருக்கின்றான். புரியுதா? இறைவனா இருக்கான். அப்ப உலகம் முழுக்க இறைவனா இருக்காங்கிறது எப்படி சொல்வது? உலகம் முழுக்க இறைவனா இருக்காங்கிறது எப்படி சொல்ல முடியும்? உலகம் முழுக்க 4 திசைகளுக்கு 4 முகம், மேல் நோக்கி 1 முகம், 5 முகம். புரியுதா? இப்ப அந்த பாஞ்சாலியானவள் எப்படின்னு சொன்னா அதோ முகத்தை போன்றவள், அதாவது ஒரு சக்தியினுடைய முகத்தை போன்றவள். சக்தி என்பது வெளியில தெரியாது, பொருள் என்பது கண்ணுக்கு தெரியும். ஐயா இந்த வாட்டர் பாட்டில வச்ச இந்த தீர்த்த பாட்டில இந்த வாட்டர் கண்ணுக்கு தெரியுது பொருள். இது குளிர்ச்சியா இருக்கா சூடா இருக்காங்கிறது ஆற்றல் அது கண்ணுக்கு தெரியுமா? தெரியாதுல்ல. அங்க சாப்பிட வாங்கிற இடத்துல பஜ்ஜி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த பஜ்ஜி போட்டுக்கிட்டு இருக்கிறப்ப பஜ்ஜி கண்ணுக்கு தெரியுது. அந்த வாசனை கண்ணுக்கு தெரியுதா? அந்த பஜ்ஜி சூடா இருக்கா ஆடி இருக்காங்கிறது தொட்டு பார்த்தா தான் தெரியும். அதனுடைய ஆற்றல் கண்ணுக்கு தெரியுதா? அனுபவிச்சுதானே புரிய முடியும். அதை போல பாஞ்சாலி அது ஒரு தனி கான்செப்ட். எனவே அந்த பாஞ்சாலியையும் இதையும் போட்டு நம்ம குழப்பிக்க கூடாது என்பதற்காக சொன்னேன். ஒருத்தி ஒருவனுக்கு என்பதையும் பாஞ்சாலி பாண்டவர்கள் 5 பேரை திருமணம் செய்து கொண்டதையும் நாம் போட்டு குழப்பிக் கொள்ள வேண்டாம் என்பதை தெரிவித்துக் கொள்வதற்காகத்தான் அது மிகப்பெரிய ஒரு ஆன்மீகத்தின் அடிப்படையில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு விளக்கம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டாம். சக்தி பாஞ்சாலி பாண்டவர்கள் அனைவரும் பொருளை போல. எனவே அவன் ஆற்றலாக இருந்து ஆற்றல் உள்ளுக்குள்ளதானே இருக்கான். அதை போல இருந்து செயல்படக்கூடியவள் என்று மகாபாரதத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. நாம் அதையும் இதையும் நினைத்து குழந்தை கொள்ளக்கூடாது, ஏற்கு மேல பொருள் கொள்ளக்கூடாது. இல்லைங்களா? பல விஷயங்களை நம்ம அர்த்தத்தை அனர்த்தம் பண்ணிக்கிட்டு தான் தலையை பிடிச்சிட்டு அலையிறோம். அர்த்தத்தை அனர்த்தம் பண்ணிட்டு ஒரு ஊர்ல ஹர்ச்சந்திர கதை சொன்னேன். இதுல ஒரு என்ன தெரியுது தம்பின்னு கேட்டேன். உண்மையை சொன்னா அவளை கஷ்டப்படணும், அதுவாவது ஒத்துக்கலாம். பக்கத்தில் உட்கார்ந்து சொன்னான் ஆத்திராமத்தினா சம்சாரத்தை அடை வைக்கலாம்னு தெரிவிப்பேன். இது ரொம்ப தப்பு இல்லை. அர்த்தத்தை அனர்த்தம் பண்ணி கொள்வது. எனவே இதுல சொல்லி இருக்கக்கூடிய விஷயத்தையும் இதிகாசத்தில் இருக்கக்கூடிய செய்திகளையும் நம்ம அர்த்தத்தை அனர்த்தம் பண்ணி கொள்ளாம என்ன கான்செப்ட்ல இந்த இளைஞர் சிவராசன் என்ற இளைஞர் எனக்கு அதுல ஒரு சந்தோஷம். தலை நடத்தத்துக்கு அப்புறம் எழுதாம இளமையிலேயே எழுதியிருக்காரு பார்த்தீங்களா? அதனால அவரை பாராட்டேன். ஆமாங்க, நான் இங்க வந்து உட்கார்ந்தோன்னு முத்தம் என்ன பண்ணாரு, இந்த ஃபேன் அப்படி என் பக்கம் திருப்புங்க அப்படின்னு அந்த உலகத்தை சொன்னார். நான் வேண்டாங்க என்ன ஏன் சார்னு கேட்டார். எனக்கு ஃபேன் வேண்டாம், ஃபேன்ஸ் தான் வேணும். புரியல? ஃபேன் வேண்டாம், ஃபேன்ஸ் தான் வேணும். அது மேற்கொண்ட சொன்ன காரணம். இன்னொரு காரணம் என்ன தெரியுமா? இப்போ யாராவது போட்டோ எடுக்கிறவங்க வீடியோ எடுக்கிறவங்க பின்னாடி வந்து எடுத்தாங்கன்னா
நான் செட்டப் பண்ணி வச்சிருக்கேன். பின்னாடி வந்து எடுத்தாங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆகும். வழிக்கை இருக்கேன், அது பெரிய வேதாந்தத்தை சொல்லுது. நான் எதா இருந்தாலும் வேதாந்தமா பார்ப்பேன். வழுக்க தேங்காயில இருந்தா இளமை, அதே வழுக்க தலையில இருந்தா முதுமை. புரியுதா? வழுக்க தேங்காயில இருந்தா இளமை, அதே வழுக்க நம்ம தலையில இருந்தா முதுமை. அதனால வழுக்கை விடுவதற்கு முன்பாக வாழ்க்கையில் தவறிவிடாமல் இருப்பதற்கு, வாழ்க்கையில் வழுக்கி விடாமல் இருப்பதற்கு இந்த நூல் மிகப்பெரிய ஒரு வழிகாட்டியாக இருக்கின்றது என்று இதை எழுதிய சிவராசன் அவர்களையும் இதை வெளியிட்ட சகோதரர் ஞானத்தி முத்துசாமி அவர்களையும் மற்றும் மேடையில் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து அறிஞர்களையும் வணங்கி வாழ்த்தி இந்த நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க. சுசி சீமா அவர்கள் சொல்வார்கள், ஐயா சொன்னார்ல, வழுக்கை வாழ்க்கை, வழுக்கை வாழ்க்கை. இந்த வழுக்கை சில பேருக்கு முன்னாடி இருந்து பழையடிக்கும், சில பேருக்கு பின்னாடியில இருந்து பழையடிக்கும். அதே போல நாம இன்னும் ஒரு செய்தியை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்படிதான் புடிச்சாரு, தையை இப்படியும் காலையெல்லாம் போல இருந்து கத்துக்கணும். இன்னைக்கு அறுவை சீரிய கருத்துக்களை சிறப்போடு சொல்லி இதிகாசங்களையும் காவியங்களையும் நமது கண் முன்பாக கொண்டு வந்து அருமையான கருத்துக்களை சொல்லி இந்த நூலாசிரியரை வாழ்த்திய ஐயா அவர்களுக்கு அரங்கத்தின் சார்பாகவும் ஆசிரியரின் சார்பாகவும் நாம் அனைவரும் கைத்தட்டி கரகோஷமிட்டு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதற்கு முன்பாக கவிஞர்களே, சுமைஞர்களே, புள்ளின் நுனியிலும் புதுமை சிலிர்க்கும், புல்லாங்குழலிலும் புரட்சி வெடிக்கும். புள்ளின் நுனியிலும் புதுமை சிலிர்க்கும், புல்லாங்குழலிலும் புரட்சி வெடிக்கும் என்ற சிந்தனையை தெளித்துவிட்டு அமர்கிறேன். இந்திய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், இந்திய நெஞ்சம் வேண்டும், தெரிந்தனல் அறிவு வேண்டும், பண்ணிய பாவமெல்லாம் பருதி முன் பணியை போல நன்னிய முன்னின்று நடித்திடல் வேண்டும் அன்னார். எழில் இலக்கிய பேரவை, தமிழக கவிஞர் கலை இலக்கிய சங்கம் இணைந்து ஈழம் பப்ளிகேஷன் வெளியிட்ட நூலிழாவிற்கு வரவேற்புரை தலைமையேற்று இலக்காரி முன்சாமி ஐயா அவர்களையும், வரவேற்புரையாற்றி அமர்ந்திருக்கின்ற விஜய் ஆனந்த் அவர்களையும், ஞானஸ்ரீ அவர்களையும், செம்மொழி போராளி தாத்தா கலையரசன் அவர்களையும், எழில் சோம பொன்சாமி அவர்களையும், நூலாசிரியர்கள் எத்திராஜ், முனியசாமி மற்றும் சிவராசன் அவர்களையும் வணங்கி இந்த நூலாய்வை ஆரம்பிக்கிறேன். ஒருத்தி ஒருவனுக்கு என்ற வித்தியாசமான தலைப்பிலே அருணனுக்கு நண்பர் சேப்பா சிவராசன் தன்னுடைய நெடுங்கதையை நமக்கு நூலாக சமர்ப்பிக்கிறார். இதை குறுகிய காலத்தில் படிக்க வேண்டிய காலகட்டத்திற்கு நான் தள்ளப்பட்டுவிட்டதால் இதை மேலந்த வரையாகவே படித்தேன். ஆனால் நல்ல அருமையான கருத்துக்களை இந்த நூலாசிரியர் அழகாக சொல்லியிருக்கிறார். இந்த கதை மாந்தர்கள் ஜோஸ் மற்றும் சுமங்கலி இருவரும் ஆரம்பித்து பின்பு முடியும் தருவாயில் ஒரு நல்ல கருத்தினை ஒருத்திக்கு ஒருவன் என்ற முறையிலே வாழ வேண்டும் என்கிற கருத்தை மிக ஆணித்தரமாக சொல்லியிருக்கின்றார். ஒரு இடத்தில் இந்த கதையின் உட்கருத்து ஒரே ஒரு சின்ன விஷயத்தில் நாம் முடித்துவிடலாம். கம்பராமாயணம் ஒரு இல் வில் சொல், ஒரு இல்லம், ஒரு வில், ஒரு சொல், இந்த மூன்றையும் நாம் உணர்ந்து நடந்தால் அதுவே நம் வாழ்க்கையின் நல்ல தத்துவம் என்பதை இந்த நூல் அழகாக சொல்லியிருக்கிறது. பேனாது பெண் விளைவான் ஆக்கம் பெரியதோர் நானாக நாணத்தரும் என்பார் திருவள்ளுவர். அதற்கேற்ப பெண் ஆசை கொண்டு விளைபவர்களுக்கு பிற்காலத்தில் துன்பம்தான் நேரும் என்பதை நூலாசிரியர் பல இடங்களில் அழகாக தெரிவித்துப் போயிருக்கிறார். இதைவிட மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொடுத்திடுவோம்,
பெண்களை இழிவுபடுத்தக்கூடாது என்கின்ற கருத்தை இந்த கதாநாயகன் கதாபாத்திரத்தில் வெவ்வேறு பெயர்களை கொண்டு ஏமாற்றி செல்வதாக அமைத்திருந்தாலும் அவன் மனம் திரும்புவதாக அமைத்திருப்பது இந்த கதையின் முத்தாய்ப்பாக முடிகிறது. அதேபோல் கற்பு வாழ்க்கை தவறியதின் நிலவும் காலிடர தடம் புரண்ட நிலையும் சற்றேனும் ஆய்வுள்ள தீர்ப்பாய் சாய்ந்துவிட்ட செங்கோலும் உயிரும் மற்றவர்கள் விழித்துணர்ந்து வாழ மாற்றவின் இளங்கோவின் நூலை சொற்ப கல்வி படித்தோர் உணர சொல்லெளிமைப்படுத்திய கவியே சிலப்பதிகாரம். இந்த கவிஞர் யார் என்று சொல்ல தேவையில்லை, ஏனென்றால் அவருக்கு தற்பெருமை பிடிக்காது. இலக்காரிலே முனிசாமியார் அவர்களுடைய கவிதை இது. ஒருத்தன் ஒருத்தி கற்பனையை மாறாமல் வாழ வேண்டும் என்கிற சிலப்பதிகார கவிதையும் இந்த நூல் தொட்டு சென்றிருக்கிறது என்பதை இங்கே நான் வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன். அதேபோல் இந்த ஆசிரியர் இளவயதாக இருந்தாலும் அவருடைய கவிதை ஆளுமை தன்மை மிக அருமையாக இருக்கிறது. ஒரு இடத்தில் அவர் சொல்கிறார், பயணிக்கும் இடமும் விதமும் வேறையானாலும் இருப்பின் சென்று சேரும் இடம் ஒன்றுதானே. ஒரு ரயில் நிலையத்தில் ஒரே ரயிலில் தான் செல்கிறார்கள் புகை வண்டிகள். அதில் முன்பதிவு செய்து கொண்டு போவர்கள் நன்றாக செல்கிறார்கள். அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்டில் முன்பதிவு இல்லாமல் சாதாரண வகுப்பில் செல்கிறவர் பலவித இடையூறுகளுக்கு ஆளாகிறார்கள். அதில் ஒரு வாழ்வியல் தத்துவத்தை அழகாக நிரூபித்திருக்கிறார். சென்று சேருமிடம் ஒன்றுதான், ஆனால் பயணங்கள் தான் வித்தியாசப்படுகின்றன. அதேபோல் ஒரு இரவில் வந்தாலும் நிலா திருடன் இல்லை, ஒளியோடு வருவதால். என்ன அருமையான கவித்துவ தன்மை! இரவில் வந்தாலும் நிலா திருடன் இல்லை, ஒளியோடு வருவதால். இதையெல்லாம் எப்படி இவர் கவிதையை கதைக்குள் செலுத்துகிறார். மிக மிக அற்புதமான வரிகள். சென்றலுக்கு வழக்கம் போல் தலையாற்றிக் கொண்டிருந்தது ஊரில் உள்ள நிச்சயமான தாவரங்கள். இவையெல்லாம் மிக மிக படித்து உணர்ந்து பாராட்ட வேண்டிய வார்த்தைகள். அதேபோல் நீளம் போட்ட சட்டையாக இருந்தது வானம். நீளம் போட்ட சட்டையாக இருந்தது வானம். சேலைன்னு உள்ளுக்குள்ள பேசுறாங்களே சேலை கட்ட பொண்ணுக்கு. இன்னொரு இடங்களில் இவர் பார்க்கிறேன், எந்த நிகழ்வாக இருந்தாலும் அதை அழகாக விவரித்துக் கொண்டு காட்சிமைப்படுத்துவது. ஒரு கல்யாண விழாக இருந்தாலும் சரி, ஒரு சாவு இடமாக இருந்தாலும் சரி, ரயில் பயணமாக இருந்தாலும் சரி, அதில் ஒன்றி படிக்கும் வாசகர்களை அதனுள் அழைத்து செல்லும் திறமை இந்த இளம் எழுத்தாளருக்கு இருக்கிறது என்பதை நீங்கள் கைப்பற்றி வரவேற்க வேண்டும். மிக அருமையான புத்தகம் இது. சூரிய உலகத்திற்கு 1 மணி நேரத்துக்கு முன் வானில் மஞ்சள் புரசிய மீறப்பட்டு இவையெல்லாம் அற்புதமான கவிதை வரிகளை கதைக்குள் செலுத்தியிருக்கிறார்கள். அதே போல் ஏற்றத்தாழ்வு. கோயிலுக்குள்ளே உள்ள சாமி தரிசனம் முடித்து திரும்பி நடக்கையில் பாதை ஓரங்கள் 2 பிச்சைக்காரர்கள் பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். எப்படி காட்சிப்படுத்துகிறார்கள் பாருங்கள். கோயிலுக்குள்ளே உள்ள சாமி தரிசனம் முடித்து திரும்பி நடக்கையில் பாதை ஓரங்கள் 2 பிச்சைக்காரர்கள் பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். ஓ, இவர்கள் சாமிக்கு வேண்டாதவர்களா? பிச்சைக்காரர்கள் சாமிக்கு வேண்டாதவர்களா? எந்த அளவுக்கு அவர் அந்த பிச்சைக்காரர்களுடைய உள்ளத்தையும் உள்ளப்பாங்கையும் அவர் கையாண்டு இருக்கிறார் என்பது இந்த ஒரு வரிகள் பறைசாற்றி இருக்கின்றன. இப்படி இந்த கதை முழுவதும் அருமையான பல கருத்துக்களையும் அந்த கதாநாயகன் மனம் திரும்பி பல நல்ல காரியங்களை செய்வதாகவும் முடித்து கடைசியாக ஒரு வார்த்தை முடிக்கிறார். சமூகம் என் மேல் ஊன்றிய உணர்ச்சிகளின் வழி வாழ்ந்ததின் அடையாளமாய் சமூகம் மட்டும் எனக்கின்றது கெட்டவன் என்ற பெயர். இது அவர் எழுதின வார்த்தைகள். இதோ நான் சாகப் போகிறேன். சாவதற்கு முன் எவரேனும் ஒருவராது என்னை நல்லவன் என சொல்வதை கேட்க வேண்டும். ஐயா, இது கதாபாத்திரம் சொன்ன வார்த்தை. கதாபாத்திரம் இருந்தாலும் உங்கள் நெடுங்கரை வாழும் என்று சொல்லி வாழ்க்கை வந்து விடுகிறேன். நன்றி, வணக்கம். நண்பர்களே, சுவைஞர்களே, இந்த புத்தகம் உள்ளே அரங்கத்தில் உள்ள கீத பப்ளிகேஷன் அரங்கு எண்கள் 44, 113, 114, 560, 561, 607, 608, 545, 546, 453 மற்றும் 454
ஆகிய அரங்குகளில் விற்பனைக்கு உள்ளது. நாம் அனைவரும் வாங்கினால்தான் இந்த கவிஞர்களுக்கு நாம் வாழ்த்துக்கள் சொல்வதை போல இருக்கும். ஆகவே இந்த புத்தகத்தை வாங்கி பயனடையும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஒரு கவிஞன் எழுதுகிறான், ஒரு பெரிய சிக்கல் ஏற்பட்டு விடுகிறது. அன்று உனக்காக பூ பறிக்க வண்ணத்து பூச்சிக்கும் எனக்கும் சண்டை. அன்று உனக்காக பூ பறிக்க வண்ணத்து பூச்சிக்கும் எனக்கும் சண்டை. கடைசியில் பூவை எனக்கும் தேனை அதற்கும் தந்து சமாதானம் செய்து வைத்தது செடி. கடைசியில் பூவை எனக்கும் தேனை அதற்கும் தந்து சமாதானம் செய்து வைத்தது செடி என்று ஒரு கவிஞன் சொல்கின்றான். இத்தகைய கவிதைகள் இந்த புத்தகத்தில் நிரம்ப இருக்கிறது என்பதை கூறி இந்த கவிதை புத்தகத்தினுடைய ஆசிரியரையும் இந்த நாவலின் ஆசிரியரையும் வாழ்த்தி அவர்களுக்கு வாழ்த்து சொல்ல எழில் இலக்கிய பேரவையுடைய தலைவர் திருக்குறள் மாமணி எழில் சோம பொன்னுசாமி அவர்களை இந்த மேடைக்கு அன்போடு அழைக்கின்றேன். தாடி வைத்தாலும் தவறாமல் தன்னுடைய கருத்துக்களை தீவி விடுபவர். சிந்தனையே உயிரே நருந்தேனே, செயலினை மூச்சினை உனக்கு அளித்தேனே, நைந்தாயனில் நைந்து போகும் என் வாழ்வும் நன்னிலை உனக்கென்றால் எனக்கும் தானே என்ற பாவேந்தரின் வரிகளை உங்களுக்கு வழங்கி அருமையான இந்த மன்றத்திலே எழில் இலக்கிய பேரவை, தமிழக கவிஞர் கலை இலக்கிய சங்கமும் இணைந்து கீதம் பப்ளிகேஷன்ஸ் வெளியிடுகின்ற இந்த அருமையான 2 நூல்களையும் வெளியிடுகின்ற பொறுப்பினை எனக்கு அளித்த அன்பு தம்பி சிவராசன் அவர்களுக்கு என்னுடைய முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நூலை பற்றி எல்லாருமே பேசிட்டாங்க. ஐயா நாளை முகுந்தன் அவர்கள் புட்டு வச்சுட்டாரு உங்க முன்னாடி. அதுக்கப்புறம் அந்த நூலை பற்றி பேசிட்டு அர்த்தம் இல்லை. அதனால இதை எழுதிய சிவராசனை பற்றி உங்களுக்கு சில செய்திகளை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த சிவராசன் அவர்கள், இந்த புகைப்படம் எடுத்திருக்கிறவர் தான் சிவராசன். இவர் தான் இந்த நூலை எழுதியவர். ஒருத்தி ஒருவனுக்கு என்கின்ற இந்த நூல். இந்த நூலில் அப்படி என்ன இருக்கிறது என்று கேட்பதை விட என்ன இல்லை என்று சொல்லிவிடலாம். அந்த அளவிற்கு அனைத்து செய்திகளையும் தொகுத்து ஒரு காப்பியம் போல ஒரு காவியமாகவே வைத்து தந்திருக்கின்றார். இந்த செய்திகளை ஏற்கனவே பலரும் இதை கூறியிருப்பதால் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளும் கருத்துக்களையும் சுருக்கமாக நான் சொல்லி விடைபெறுகின்றேன். தொல்காப்பியத்திலே நமது தொல்காப்பியர் அவர்கள் ஒரு நூல் எப்படி அமைய வேண்டும் என்கின்ற செய்தியை உங்களுக்கு வழங்கியிருக்கின்றார். ஒரு நூல் எப்படி இருக்க வேண்டும் என்றால் 10 அழகோடும் 10 குற்றங்களை நீக்கியதோடும் 32 உத்திகளை கொண்டதாகவும் அமைய வேண்டும். அதன்படி பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட இந்த அன்பு தம்பி சிவராசன் அவர்கள் இந்த தொல்காப்பியர் கூறிய அத்தனை அழகுகளையும் அதிலே புகுத்தி இருக்கின்றார். அத்தனை உத்திகளையும் கையாண்டு இருக்கின்றார். நமது திரைப்படங்களிலே தான் நாம் அதிகமாக பார்த்திருப்போம். அதாவது பிளாஷ்பேக் என்று கூறுகின்றார். அதை இந்த நாவலிலே வெகு எளிமையாக ஆழமாக அற்புதமாக அதை படித்து இன்புற்ற நண்பர்கள் தான் இங்கு உங்களிடையே உரையாற்றி சென்றிருக்கின்றார்கள். அதே போல அவருடைய எழுத்துக்களில் இது நாவல் போல இல்லாமல் ஐயா ஏற்கனவே குறிப்பிட்டதை போல சிலப்பதிகாரம் எப்படி எழுதப்பட்டதோ உரைநடையிட்ட செய்யுள் போலவே இந்த நூலும் ஆங்காங்கே கவிதைகளையும் கவிதை வரிகளையும் இடையிடையே உங்களுக்கு வழங்கி அருமையான ஒரு கருத்தினை உங்கள் முன்னே வைத்திருக்கின்றார். இந்த சிவராசன் அவர்கள் ஒரே ஒரு
நூல் மட்டும் படைத்தவர் அல்ல. ஏற்கனவே 7 நூல்களை எழுதி மிக சிறப்பான ஒரு பணியை செய்திருக்கின்றார். கணினியில் என்னென்ன சிறப்புகள் உள்ளனவோ அந்த கணினியை நாம் எப்படியெல்லாம் பயன்படுத்த முடியுமோ அதற்குரிய வழிவகைகளை எல்லாம் அவர் 2 நூல்கள் எழுதி மிக சிறப்பான ஒரு பரிசினையும் பெற்றிருக்கக்கூடிய நண்பர். இந்த நூலிலே ஒருவருக்கு ஒருத்தி என்கின்ற இந்த நூலிலே அவர் கூறியிருக்கின்ற முக்கியமான ஒரு கருத்து என்னவென்றால், முறை தவறி வாழ்ந்தால் அவர் முடிவில் அவதிப்பட்டு இறப்பார் என்கின்ற கருத்தினை முன்வைக்கிறார். இதேதான் சிலப்பதிகாரமும் கூறுகின்றது. அதே கருத்தினை மிக தெளிவாக அழகாக ஒரு கன்னியாகுமரியிலே இருக்கக்கூடிய நாகர்கோவிலிலே வழங்கக்கூடிய அந்த நடைமுறை சொற்களிலேயும் அழகிய தமிழ் வழியிலேயும் கிட்டத்தட்ட அதில் எந்த இடத்துலையுமே நம்ம பார்க்க முடியுது தூய தமிழிலேயே எழுதியிருக்கார். எங்கேயுமே அனாவசியமான அந்த வட சொல்லோ ஆங்கில வார்த்தைகளோ எதுவுமே இல்லாமல் ஓரளவுக்கு தனித்தமிழிலேயே எழுதி இந்த நூலினை சிறப்பாக அவர் இந்த நாவலை வடித்து தந்திருக்கின்றார். அவரை பற்றி இன்னும் சில செய்திகளை நாம் சொல்ல வேண்டும். வேல்டெக் என்கின்ற ஆவடியில் அருகில் இருக்கக்கூடிய அந்த பல்கலைக்கழகத்திலே அவர் சிறப்பாக பணியாற்றி இந்த கணினியை அங்கு இருக்கக்கூடிய அத்தனை அலுவலகத்துக்கும் பரப்பி ஒரு ஒருங்கிணைப்பு செய்யக்கூடிய ஒரே மனிதராக இருந்து அவர் சிறப்பு செய்தவர். அப்பேற்பட்ட ஒரு கணினி செம்மலவர். அவர் இப்படி ஒரு நாவல் எழுதக்கூடிய திறமை இருக்கின்றது என்கின்ற செய்தி இந்த நாவலை நாம் படிக்கும் பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக வியப்பு மேலிடும். அந்த அளவிற்கு தன்னுடைய திறமையினை அவர் இந்த நாவலிலே காட்டியிருக்கின்றார். அது மட்டுமல்ல, தற்பொழுது நாகர்கோவில் அருகிலே இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியிலே இதே பணியை கணினியின் வடிவமைப்பினை அதிக அளவிலே மக்களுக்கு சொல்லிக் கொடுப்பதுடன் 5 வயது முதல் 12 வயது வரையில் இருக்கக்கூடிய இளைய தலைமுறைக்கு கணினியை பயன்படுத்துகின்ற வகையினை அங்கே வகுப்புகள் எடுத்து அவர்களுக்கு தேர்வு வைத்து அவர்களுக்கு சான்றிதழும் கொடுத்து மிக சிறந்த குடிமகன்களாக அவர்களை உருவாக்கக்கூடிய ஒரு நல்ல செயலையும் செய்து கொண்டு வந்திருக்கின்றார். அவருக்காகவே அவரை நாம் பாராட்டியே தீர வேண்டும். அதன் சார்பாக நமது தமிழக கலைஞர் கலை இலக்கிய சங்கத்தின் சார்பாகவும் அவருடைய தொண்டு உள்ளத்தின் சார்பாகவும் இதுவரையில் கிட்டத்தட்ட 100 பேர் அவருடைய அந்த பயிற்சியின் மூலமாக பயிற்சி பெற்று வெளியில் வந்திருக்கக்கூடியவர்கள். அவ்வளவு இந்த விவேகானந்தர் கூறியதை போல 100 இளைஞர்களை கொடுங்கள், இந்த இந்தியாவையே நான் மாற்றி காட்டுகிறேன் என்று கூறினாரே, அதுபோல 100 இளம் குருத்துக்களை எல்லாம் அவர் கணினி வழிப்படுத்தி அவர்களை எல்லாம் மிக சிறந்த வல்லுநர்களாக உருவாக்கி கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் என்கின்ற கருத்தினை உங்களுக்கு தெரியப்படுத்தி நேரம் ஆகிக் கொண்டிருக்கிறது. இன்னும் ஏற்புரை இருக்கின்ற காரணத்தால் என்னுடைய உரையை இத்துடன் முடித்துக் கொண்டு அவருக்கு வழிவிடுகின்றேன். நன்றி, வணக்கம். சிறப்பான ஒரு வாழ்த்து. ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒரு கவிஞன் பேட்டி எடுத்தார். யாரை என்றால் கெருப்பை. தீவிரமாக எதை பற்றியாவது நீங்கள் யோசிப்பது உண்டா என்று கேட்டார். உண்டு. சில தேசங்களையும் சில ஆட்சிகளையும் பார்க்கும்போது மீண்டும் நாங்களே சிம்மாசனம் ஏறுகிறோமா என்று யோசிப்பதுண்டு. அந்த செருப்புகள் சொல்கின்றன, சில தேசங்களையும் சில ஆட்சிகளையும் பார்க்கும் பொழுது மீண்டும் நாங்களே சிம்மாசனம் ஏறிவிடலாமா என்று யோசிப்பதுண்டு என்று அந்த கவிஞன் சொல்கின்றார். ஆகவே நம்முடைய நாட்டில் நடக்கின்ற அனைத்து
பார்க்கும் பொழுது இவைகளே மேலான ஆட்சியாக இருக்கும் என்று நாம் யோசிக்கின்றோம். அடுத்தபடியாக ஏற்புரையாற்ற ஒருத்தி ஒருவனுக்கு என்னும் நாவலை எழுதிய ஆசிரியர் தேபா சிவராசன் அவர்களை இப்போது ஏற்புரையாற்றும்படி அன்போடு அழைக்கின்றேன். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்கே உள்ளது. தென்னிந்தியாவில் மிகப்பெரிய புத்தக கண்காட்சியான மேடையை அரங்காட்டியுள்ள ஆண்டோருக்கும் ஆண்டோரை வரவேற்க வந்திருக்கும் சான்றோர்க்கும் புத்தகத்தில் கைகோர்க்க அந்த புத்தகம் இந்த புத்தகம் என முடிவெடுக்கும் பணியை செய்து கொண்டிருக்கும் வாசகர்கள் அனைவருக்கும் வணக்கம். கற்க கசடர கணினி என்ற புத்தகத்தின் மூலமாக எழுத்துலகிற்கு அறிமுகமாகி பல்வேறு புத்தகங்களை வடிவமைத்து சிறந்த முறையில் நூல்களை வெளியிட்டு வருகின்ற அன்பு நண்பரும் எங்களுடைய தமிழ்நாடு கவிஞர்களை இலக்கிய சங்கத்தினுடைய வலைதள செய்தி தொடர்பாளருமான கவிஞர் சிவராசன் அவர்களுக்கு இந்த பொன்னாடையை அணிவித்து மகிழ்கின்றோம். இந்த இளம் வயதிலேயே 6வது நூலாக வெளியிடுகின்ற இந்த சிவராசன் அவர்களுக்கு எழில் இலக்கிய பேரவையின் சார்பாக இந்த சாதனையை அணிவிக்கிறோம். இந்த உலகத்திலேயே இதுவரை திரையில் வராத ஒரு கதையை எழுதிவிட வேண்டும் என்ற ஒரே ஒரு பேராசை துன்பத்தின் பிரதிபலிப்பு சீதம் பதிப்பகம் என்ற ஆய்வின் மூலம் இந்த 38வது சென்னை புத்தக கண்காட்சியில் நிறைவேறியிருப்பது மிக்க மகிழ்வை அளிக்கிறது. எந்த ஒரு படைப்பாளரையும் ஊக்குவிக்கும் ஆற்றல் பெற்றவர் சீதம் பதிப்பகத்தின் நிறுவனர் அவர்களுக்கு இந்த மேடையில் நன்றி உரைப்பதன் மூலம் நான் நிறைவு பெறுகிறேன். தமிழே தெரியாத இளைய தலைமுறையினருக்கு தமிழ் சமுதாயத்தின் ஒருவருக்கு ஒருத்தி என்ற கோட்பாடு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. மாறிவரும் உலகில் திருமணம் இல்லாமல் ஒன்றி வாழும் முறை வந்து கொண்டிருக்கும் இந்த காலகட்டத்தில் ஒருத்தி ஒருவருக்கு இந்த நூல் வெளிவர வேண்டியது அவசியம்தான் என கருதுகிறேன். கலாச்சாரப்படி தவறானவர்கள் சட்டப்படி சரியாக்க முயல்வது இன்றைய இளம் தலைமுறையின் வாழ்க்கை முறையாக மாறி வந்து கொண்டிருக்கிறது. கலாச்சாரப்படி தவறானவைகள் சட்டப்படி சரியாக்க முயல்வது இன்றைய இளம் தலைமுறையினரின் வாழ்க்கை முறையாக மாறி வந்து கொண்டிருக்கிறது. இதற்கு உதாரணம் சமீபத்தில் நடந்த முத்த போராட்டம். கலாச்சாரப்படி தவறு, ஆனால் நீதிமன்றத்தின் சட்டப்படி சரியாக்கப்பட்டுவிட்டது. இவ்வாறாக நம் இந்திய நாட்டின் காக்கப்பட வேண்டிய கலாச்சாரங்கள் மறக்கப்படுவதையும் மறக்கப்பட வேண்டிய கலாச்சாரங்கள் காக்கப்படுவதையும் மையமாக வைத்து ஒரு கதாநாயகனை உருவாக்கி அவருக்குள் பல சோதனைகளை திணித்து எழுத்தாளன் பணி செய்யும் பொருட்டு அவன் வாழ்ந்த ஊரின் நிகழ்வுகளை பதிவாக்கினேன். என் மனதில் இருந்து வெளியே வந்து அவனது கடைசி ஆசையை சொல்லி என்னிடம் தெரிந்தது போன்று எனக்குள் ஒரு உணர்வு தோன்றியது. அவனது கடைசி ஆசை வேறொன்றும் இல்லை, எவரேனும் ஒருவர் அவனை நல்லவன் என சொல்வதை கேட்டுவிட்டு உயிரிட வேண்டும் என்பதுதான். அவனை நல்லவன் என்பதா இல்லை கெட்டவன் என்பதா என்பதை வாசகர்களில் முடிவுக்கு விட்டுள்ள இந்த நாவலை எழில் இலக்கிய பேரவையின் தலைவர் திருக்குறள் மாமன் எழில் சோம பொன்னுசாமி ஐயா அவர்கள் வெளியிட்டிருப்பது மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. என்னை கவிஞராக தமிழக கவிஞர் கலை இலக்கிய சங்கத்தில் அறிமுகப்படுத்திய பெருமை ஐயா பொன்னுசாமி ஐயா அவர்களையே சாரும். இந்த நூலின் முதல் பிரதியினை வாங்கிய கவிஞர் பழனிக்குமார் மற்றும் நாளை முருகன் ஐயா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த
புதினத்தை படைத்துக் கொண்டிருக்கும் போது எனக்கு ஒரு எண்ணம் தோன்றியது. இந்நூலினை வாசிக்க போகும் வாசகர்களுக்கு ஏதேனும் ஒரு நன்மை கிடைக்க வேண்டாமா என யோசித்தேன். இந்நூலினை மேலோட்டமாக வாசிப்பவர்கள் கூட ஒரு நாள் நாட்டின் முக்கிய பொறுப்புகளில் தற்போதைய பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்களை போன்றோம், முதல்வர் பன்னீர்செல்வம் அவர்களை போன்றோம் முக்கிய ஆட்சி பொறுப்புகளில் அமரும் போது இந்த நூலின் கதாநாயகன் கொலை, கொள்ளை, வன்முறை போன்ற கலாச்சார சீரழிவுகளை முழுவதுமாக நீக்க எந்த முறையை கையாண்டாரோ அவையெல்லாம் அவர்கள் நினைவுகளை நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கும். நூலினை தேர்வு செய்யும் வாசகர்கள் இந்த ஒருவனுக்கு என்ற நூலையும் சேர்த்து தேர்வு செய்ய வேண்டும் என்பது அன்பான வேண்டுகோள். இந்நூலினை வாங்காதவர்கள் இந்நூலின் பின்பற்ற அட்டையில் அச்சிடப்பட்டுள்ள சில வரிகளை படித்துவிட்டு உங்கள் மனதில் தோன்றும் பதிலை இப்பிரபஞ்சத்தில் ஒரு சொல்லாக போட்டு வைத்துக் கொள்ளுங்கள் என அன்பாய் வேண்டுகோள் விடுகிறேன். இந்நூலினை பற்றி வாழ்த்துரைத்த அனைத்து சான்றோர்க்கும், ஆண்டோர் பெருமக்களுக்கும் அனைவரையும் வாழ்த்துக்களையும் ஏற்று அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். இந்நூலினை நேசிக்கும் மனங்களோடு வாசித்து ஏற்பார்கள் என உறுதியேற்று அனைவருக்கும் நன்றி கூறி ஏற்புரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. இவ்வளவு ஒரு சின்ன வயதுக்காரர், சின்ன பையன் கூட சொல்லலாம், இவ்வளவு சிறிய வயதிலே அனுபவமான ஒரு முதிர்ச்சியான ஒரு அனுபவம். உண்மையிலேயே நாம் அனைவரும் அவரை வாழ்த்துவோம் நம் கரங்களை தட்டி. இவர்களால் தான் இந்தியா விடிவு பெறும் என்று நான் நினைப்பேன். இந்த அரங்கில் ஏற்புரை ஏற்க முனைவர் சத்யராஜ் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். இவரும் கவிஞர், பீச்சியில் என்ற கவிதை எழுதியவர். அனைவருக்கும் வணக்கம். ஏற்புரை என்பது நன்றி நிலையில் ஒரு சாயம். ஆனால் நான் சுருக்கமாக சொல்ல நினைக்கிறேன். எங்கள் கவிதைகள் எங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபவங்கள் தான். மேத்தா அவர்கள் அரளிப்பூ அழிகிறது என்ற ஒரு கவிதை சொல்வார். பூக்களிலும் நாங்களும் ஒரு பூவாகத்தான் பிறப்பெடுத்தோம், பொன்விரல்கள் தீண்டலையே நான் இன்னும் பூமாலை ஆகிறேன். அந்த கருத்து ஏதோ ஒரு நோக்கில் சொல்லப்பட்டது. ஆனால் இது எங்களுடைய வாழ்க்கைக்கும் எங்களுடைய கவிதை ஏற்றலுக்கும் ஏற்படுகிறது. எப்படி பூக்களையும் நாங்களும் ஈர்ப்புக்களாக பிறப்பெடுத்தோம், பொன்விரல்கள் தீண்டின, பூமாலைகள் பலிப்பகமாய் சூடின, பூமாலைகள் ஆழம் பிறப்பெடுத்தோம் இப்புதிய நீர் என என் ஏற்புரையை கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அருமை. அடுத்தபடியாக வாழ்த்துக்களை கூற கீதம் பப்ளிகேஷன் சார்பாக அவருடைய நிறுவனர் திரு ஞானஸ்ரீ அவர்களை அன்போடு அழைக்கிறேன். எத்தனைதான் கற்றாலும், எத்தனைதான் கேட்டாலும், எத்தனை சாதித்தாலும் இங்குதான் சித்தனை மெய்யாக தோன்றிவிடும் உலக வாழ்வனைக்கும் பொய்யாக தோன்றாத போது. அன்புசார் பெருமக்களே, இந்த நூல் வெளியீட்டு நீங்கள் வந்திருந்து சிறப்பித்தமைக்கு நன்றி என்ற ஒரு வார்த்தை சொல்வதை விட அந்த நூலை பற்றி ஒரு விடுபட்ட செய்தியை சொல்ல வேண்டும். 2 பேர் சேர்ந்து ஒரு நாவலை எழுதியிருக்கிறார்கள். சுபா என்ற அந்த எழுத்தாளரை பற்றி உங்களுக்கு தெரிந்திருக்கும். 2 கவிஞர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு நூலை படைக்க முடியுமா? தனித்தனியாகத்தான் படைத்திருக்கிறார்கள். அந்த 2 படைப்பாளிகளும் சேர்ந்து ஒரு நூலாக அதை வெளியிட முடியுமா என்றெல்லாம் அவர்கள் யோசித்து என்னை அணுகிய போது 1990களில் எனக்கு நிகழ்ந்த நிகழ்வு நினைவுக்கு வந்தபடியால் உடனே அதை ஒத்துக்கொண்டேன். கவிதைகளை இப்பொழுது பதிப்பகங்கள் அவ்வளவாக வெளியிடவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஏனென்றால் வெறும் எண்ண கோடுகளாக அந்த எழுத்துக்களை அவர்கள்
வடிவமைத்து வைத்திருப்பதாக அவர்கள் கருதுகிறார்கள். உள்ள கிடக்கை ஏதேனும் ஒரு வெள்ளைத்தாளி மகிழ்த்து நிரப்பி அடுக்கு மொழிகளை வரிசையாக அடுக்கி அதுதான் கவிதை என்று அவர்கள் இலக்கணம் வைத்துக் கொண்டார்களோ என்ற அந்த தயக்கத்தில் பதிப்பகங்கள் இப்பொழுது கவிதை புத்தகத்தை அதிகமாக வெளியிடுவது இல்லை. இதனால்தான் என்னவோ அந்த கவிதை தொகுப்புகளை எல்லாம் பல்வேறு இயக்கங்கள் சார்பாக அந்தந்த இயக்கங்களை அல்லது அந்தந்த சங்கங்களை அல்லது அந்தந்த கவிதை மன்றங்களை அதை தொகுப்பாக இப்பொழுதெல்லாம் வெளியிட்டு விடுகிறார்கள். இந்த கவிதை தொகுப்பை சிவராசன் அவர்கள் நீங்கள் தான் வெளியிட வேண்டும் என்று முன்னதாக சொல்லி 2 கவிதைகள் ஒரே புத்தகத்தில் ஒரே அட்டையில் 2 பேருடைய புகைப்படம் போட்டு 2 அந்த ஆசிரியர்கள் பெயரை குறிப்பிட்டு 2 தலைப்புகளை வைத்து வெளியிட வேண்டும் என்று சொன்னது ஒரு புதுமையாக இருந்தது. அந்த அடிப்படையிலே பிசி என்ற அந்த கவிதை தொகுப்பையும் இலக்கணம் அறியா கவிதை என்ற அந்த தொகுப்பையும் நாம் இங்கே வெளியிட்டு உங்கள் முன்னே சேர்த்திருக்கின்றோம். கவிஞர்கள் பெரும்பாலும் பொய்தான் சொல்வார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. சில நேரங்களில் கவிஞர்கள் உண்மையும் சொல்லக்கூடும். படித்து பார்த்தால்தான் அதை புரிந்து கொள்ள முடியும். பேனா முள்ளொன்று முத்தமிடும் வரையில் வெள்ளை காகிதம் வெறுமையைத்தான் இருக்கும். ஆனால் அந்த மகிழ்ச்சி நிரப்புகின்ற பொழுது நிரப்பப்படுகின்ற அந்த உணர்வு, அந்த உணர்ச்சி, அதன் மொழி, அதன் சூழல், சமூகத்தின் தாக்கம் என்று பல்வேறு பட்டியல்களில் அந்த கவிஞருடைய எண்ண பதிவுகள் அதில் பதிவேற்றம் செய்யப்பட்டிருப்பது படித்தால்தான் புரியும். பல நிமிடங்களில் ஒரே அந்த வாசிப்பில் அதை புரிந்து கொள்ள முடியாது. எப்படி திருக்குறளில் இன்றும் பல்வேறு தெளிவுரைகள் வந்து கொண்டிருக்கின்றதோ அதை போல கவிஞர்களுக்கும் அந்த கவிதை புத்தகத்தை வாசிக்கின்ற பொழுது ஒவ்வொருவருக்கும் தன்னுடைய அந்த அனுபவங்களோடு அல்லது தன்னுடைய அந்த நிகழ்கால ஒப்பிடுதலோடு ஒப்பிட்டு பார்த்து அர்த்தம் புரிந்து கொள்வது இயல்புதான். அந்த வகையிலே இந்த 2 கவிஞருடைய அந்த தொகுப்பை வெளியிட்டமைக்கு நாம் உண்மையிலேயே பெருமைப்படுகின்றோம். ஏனென்றால் 90களில் சொன்னேன் அல்லவா, நாமும் முன்பு நம்முடைய எண்ண பதிவுகளை எல்லாம் பல்வேறு தாள்களை கிறுக்கி வைத்துக் கொண்டு நாம் பதிப்பாளர் ஆவதற்கு முன்பு ஒரு பதிப்பகத்தை நாடி சென்ற பொழுது அவர்கள் என்னிடம் நடந்து கொண்ட அந்த அணுகுமுறை அந்த கவிதையின் ஆரம்பத்தில் இருந்தது காரணத்தால் ஒத்துக்கொண்டார்கள். இருந்தாலும் அந்த நேரத்தில் அவர் சொன்ன வார்த்தை, கவிதை இப்பொழுதுதான் விற்கிறது இல்லப்பா, அதனால நம்ம போடுறது இல்லை, ஆனா நீங்க இருக்கிற கொஞ்சம் நல்லா தான் இருக்குது, பார்க்கலாம் போடுவோம், வித்தா பார்க்கலாம். ஆனா அந்த ஆண்டே அதற்கு லைப்ரரி ஆர்டர் கிடைத்தது, நூலகத்தின் அந்த ஆணை கிடைத்தது. அவர் பெருமையாக சொன்னார். அந்த வகையிலே சிவராஜன் எழுதிய முந்தைய தொகுப்பை நாம் போட்டிருக்கிறோம். பல்லவியாய் நீ சரணமாய் நான் என்ற அவருடைய பாடல்கள், திரையில் வராத பாடல்கள் அவர் எழுதிய அந்த பாடல் வரிகள் உண்ட அந்த புத்தகம் முன்னதாக வெளியிடப்பட்டு அதற்கு நூலக ஆணையும் நாம் பெற்றோம். அந்த வகையிலே அவருடைய அந்த சிபாரிசு தோலை போகாத அந்த அடிப்படையிலே நாம் ஒத்துக்கொண்டோம். உண்மையிலே அந்த கல்வி தொகுப்பு தரமானதான் இருந்தது. அதைத் தொடர்ந்து அவர் ஒரு நாவலை இங்கே வெளியிட வேண்டும் என்று விரும்பினார். உடனே இந்த புத்தக கண்காட்சி எங்களுக்கு அந்த தொகுப்பை வெளியிட்டால் இது சிறப்பாக இருக்கும் என்று என்னை கேட்டுக்கொண்டதற்கு இணங்க. ஏன்னா இந்த ஒரு புத்தக கண்காட்சி எல்லா எழுத்தாளருக்கும் ஒரு கனவு. இந்த மேடை கிடைக்காதா என்று இயக்கம் நிறைவேற்று உண்டு. அது எங்களை போன்ற இந்த நிர்வாகக்குழு இருப்பவர்களுக்கு தான் அது தெரியும். ஏனென்றால் இங்கே வரக்கூடிய வாசகர் வட்டம் அந்த மாதிரி எந்த புத்தகத்தை இங்கே வாங்கலாம் என்று அவர்கள் தெரிவு செய்து வந்து வாங்கக்கூடிய இந்த வாசகர்கள் மத்தியில் நம்முடைய புத்தகம் வெளியிடுவது என்பது அவர்களுக்கு ஒரு பெரிய மைல்கல்லாக இருக்கும் என்ற அடிப்படையிலே இந்த ஒரு நல்ல நிகழ்வை அவர்கள் கேட்டார்கள். அந்த நாவலும் உடனடியாக அச்சேற்றி இங்கே வெளியிட்டிருக்கின்றோம். ஒருத்தி ஒருவனுக்கு என்ற அந்த வித்தியாசமான தலைப்பே அந்த நாவலை உங்களை வாசிக்க தூண்டும் என்று நம்புகின்றோம். அதை விரிவாக நாகை முகுந்த அவர்கள் முன்னதாக சொல்லிவிட்டு சென்றார்கள். அந்த 2 நூல்களும் எங்கள் பதிப்பகத்தின் சார்பாக இங்கே
வெளியிட்டு அதை வெளியிட எனக்கு என் நிறுவனத்தை தேர்வு செய்த அவர்களுக்கு நேரத்தில் நன்றி பாராட்டி அதை வாங்கி நீங்களும் வாசித்து உங்களுடைய கருத்துக்களை அவர்களிடம் சொன்னால் மென்மேலும் அவங்க வளர்ச்சியிட உதவியாக இருக்கும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பினை நன்றிய உங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. கீதம் பதிப்பகத்தார் சொன்னதை போல ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்பாக என்னுடைய சிறுகதைகளையும் ஒரு பதிப்பகத்துக்கு கொடுத்த போடுறாங்க போட்டுனே இருக்கிறாங்க. ஆகவே இத்தகைய வாய்ப்புகளை கொடுக்கும் பொழுது நாம் பயன்படுத்திக் கொள்வோம் நண்பர்களே. இன்று கீழே அமர்ந்திருப்பவர்கள் நாளை கண்டிப்பாக மேலே வர வேண்டும். இன்று வருகின்ற இந்த இளைஞர்கள் நாளை கண்டிப்பாக இந்த மேடைக்கு வர வேண்டும். உங்களுடைய பதிப்பகங்களையும் உங்களுடைய குரல்களையும் எண்ணங்களையும் நீங்கள் புத்தகமாக வடிக்க வேண்டும். இன்னும் ஒரு 2-3 ஆண்டுகளிலே இந்த அரங்கு பத்தாது என்று, இந்த இடமே கிடைக்காது என்ற நிலையில் மேலும் அரங்குகள் பெருக வேண்டும். நாம் அனைவரும் இந்த கீதம் பத்திரிகைகள் அவர்களை நாட வேண்டும். நம்முடைய பதிப்பகத்தையும் நம்முடைய படைப்புகளையும் அவர்கள் வெளியிட வேண்டும் என கூறி, முடியாது என்பது அவநம்பிக்கை, முடியுமா என்பது மூட நம்பிக்கை, முடியும் என்பது தன்னம்பிக்கை என்ற தாரக மந்திரத்தை இங்கு நாம் எடுத்துக்கொள்வோம் என கூறி, அடுத்தபடியாக நன்றி உரையாற்ற நம்முடைய இலக்கணம் அறியாத கவிதை என்ற நூலை எழுதிய ஐயா கவிஞர் முனியசாமி அவர்களை நாம் நன்றி உரையாற்ற அன்போடு அழைக்கின்றோம். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காதது என்று சங்கே முழங்கு. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வாழ்த்துவது தமிழர் பண்பாடு, அதுபோலவே நன்றி கூறுவதும் தமிழர் பண்பாடு. எனவே இந்த வேலை நன்றியுரை. முதலாவதாக சேப்பா சிவராசன் அவர்கள் எழுதிய ஒருத்தி ஒருவனுக்கு, கவிஞர் சத்யராஜன் அவர்கள் எழுதிய பீச்சி என்ற கவிதை நூலும், கவிஞர் முனியசாமி அவர்கள் எழுதிய இலக்கணமறியா கவிதை என்ற நூலினை சிறந்த முறையிலே அச்சிட்டு இந்த உலகத்திற்கு வெளிக்கிடந்த கீழம் பதிப்பகத்தார் அவர்களுக்கு முதலாவதாக நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளோம். ஐயா ஞானசி அவர்களுக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நூல் வெளியீட்டு விழாவில் தலைமை உரையை ஏற்று நடத்திய கவிஞர் வே முனுசாமி ஐயா அவர்களுக்கு எங்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சிறந்த முறையிலே வரவேற்பு உரையாற்றிய அருமை நண்பர் கவிஞர் விஜய் ஆனந்த் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டுமில்லாமல் இந்த அவையிலே சிறந்த முறையிலே தமிழ்தாய் வாழ்த்து பாடிய கவிஞர் சாந்தி, கவிஞர் சியாமலா ராஜசேகர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சேப்பா சிவராசனின் ஒருத்திக்கு ஒருவனுக்கு எனும் நூலை நாவலை வெளியிட்ட திருக்குறள் மாமணி வெளியீடு சோம பொன்னுசாமி அவர்கள் பொதுச் செயலாளர் வெளியில் வைக்கப்பட அவர்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். கவிஞர் சத்யராஜன் பீச்சி, கவிஞர் முனியசாமியின் இலக்கணமறியா கவிதை நூலினை வெளியிட்டு சிறப்புரையாற்றிய செம்மொழி போராளி கவிஞர் காசா கலையரசன் அவர்கள் பொதுச் செயலாளர் தமிழக கவிஞர் கலை இலக்கியம் சங்கம் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சேப்பா சிவராசனின் ஒருத்திக்கு ஒருவன் என்னும் நாவலை வெளியிட்டு முதல் பிரதியை பெற்று மற்றும் வாழ்த்துறை வழங்கிய ஐயா நாகை முருகன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அதேபோல் பீச்சி இலக்கணமறியா கவிதை என்னும் நூலை முதல் பிரதியை பெற்ற ஆன்மீகத்துடன் கவிஞர் ஆறுமுக அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். கவிஞர் பழனிக்குமார் அவர்களுக்கும் வாழ்த்துறை வழங்கிய வெண்பா சுடர் வே நாதமணி ஐயா அவர்களுக்கும் கவிஞர் வே முனியசாமி எம்ஏ அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டுமல்லாமல் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக தொகுத்து வழங்கிய ஐயா கவி தங்க ஆரோக்கியதாசன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். ஏற்புரையேற்ற சிவராசன் ஐயா அவர்களுக்கும்
முனைவர் சத்யராஜ் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் எங்கள் அழைப்பினை ஏற்று இந்த விழாவிற்கு வந்து அமர்ந்திருக்கின்ற சத்யராஜ் மற்றும் அவர் குடும்பத்தாருக்கும், அன்பு நண்பர் தங்கராஜ் அவர்கள் துணைவியார், தங்கசாமி மற்றும் அவர் துணைவியார், நண்பர் குழு ஸ்ரீ பாலா, தம்பி சண்முக சரவணன், நண்பர் கண்ணன் ஆகியோருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த விழா சிறப்பாக நடைபெறுவதற்கு காரணமாக இருந்த ஊடகவியர், அதாவது ஒளிவுரை அமைத்து கொடுத்த அன்பு நண்பர்களுக்கும், இந்த மேடை ஏற்பாடு சிறப்பாக செய்து கொடுத்தவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இறுதியாக இந்த விழா சிறப்பாக நடைபெற காரணமாக இருந்தவர் யார் என்றால் வாசகர்கள். இந்த வாசகர்களுக்கு மிக நடைமுறை சார்பாக மிகுந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி வணக்கம். நண்பர்களே, புத்தகங்கள் புரட்சிக்கான வெடிமருந்து கிடங்குகள். இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். புத்தகங்கள் புரட்சிக்கான வெடிமருந்து கிடங்குகள். இந்த கிடங்குகளை நீங்கள் உற்பத்தி செய்ய வேண்டும். இது சமுதாயத்தில் புரட்சியை வளர வேண்டும். உங்கள் இதயத்தில் கடல்கள் பொழுந்திருக்க வேண்டும் என கூறி இத்துடன் இந்த நிகழ்வு இனிமையாக நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாம் விரைவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.